नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवर्ध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखं खाद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। பகவன் நாமா அப்படின்னு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவானுடைய சந்தோஷத்துக்காக பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா பகவானுடைய நாமத்தை பகவானுடைய பேரை ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பிராச்சீன காலத்திலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். வேதத்திலேயே நாம மகிமை ரொம்ப அழகாகும். யார் பகவானுடைய நாமத்தை சொல்கிறாளோ அவள்லாம் துவாசகா, அவள் நித்தியமானவாளாக இருக்கும். நித்தியமாக ஆகுது அப்படின்னா சொரூபத்தில் இருக்கிறதுங்கிறது தான், இதுதான் நித்தியமாக ஆகும். வைகுண்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறது தான் நித்தியமாக ஆகும். அப்படிப்பட்ட துவாசகா நித்தியமாக ஆயிடுவோம் அப்படின்னு வேதத்தில் இன்னும் பல இடங்களில் ரொம்ப அருமையான நாம மகிமையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உன்னுடைய நாமத்தை எப்போதும் சதா தே நாம ஸ்வயசோ விலக்மி, உன்னுடைய நாமத்தை எப்போதும் சொல்கிறேன் அப்படின்னு இது மாதிரி வேத மந்திரங்கள், பல வேத மந்திரங்கள் பகவன் நாம மகிமையை சொல்கிறது. வேத ரிஷிகள்லாம் பகவன் நாமத்தை ஜபம் பண்ணலாம். பகவானை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா எந்த தேவதையை சந்தோஷப்படுத்தணும்னாலும் அந்த தேவதையோட நாமத்தை ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிராச்சீன காலத்தேர்ந்து சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வைதிக கர்மாக்கள் இருக்கு இல்லையா, கர்மானுஷ்டானங்கள் யாகங்கள்லாம் பண்ணாலே அந்த யாகத்தில் ஏதாவது தோஷங்கள் வந்துருச்சுன்னா அந்த தோஷத்தில் பிராயசித்தம், அந்த யாகத்திலேயே பிராயசித்தம் பண்ணுவார். அப்படி பிராயசித்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். யாகத்தில் பிராயசித்தம் அப்படின்னு சொல்லுவார். பிராயசித்தம் அப்படின்னாலே கிருஷ்ணநாமாவை 12 தடவை ஜபம் பண்ணுறது தான் யாகத்தில். வைதிக கர்மால பிராயசித்தம் அப்படிங்கிற பேருக்கு 12 தடவை கிருஷ்ணநாமாவை ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதில் யோகத்திலையுமே நாம ஜபம் தஸ்ய வாசக பிரணவா, அதை திருப்பி திருப்பி அந்த ஓங்காரம் தான் பகவானை சொல்கிறது, பகவானை தெரிவிக்கிறது. வாசகா பகவானை தெரிவிக்கிறது ஓங்காரம். அதனாலேயே பகவானை எந்தெந்த நாமங்கள்லாம் தெரிவிக்கிறதோ எல்லாமே அந்த ஓங்காரத்துக்குள்ள இருக்கும். அதனால் எந்த நாமமே இதுலேருந்து எடுத்துடலாம். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை ஜபம் பண்ணுறது, அந்த நாமாவுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுறது, திரும்பி திரும்பி அந்த நாமாவை சொல்கிறது, நாமாவை அனுசந்தானம் பண்ணுறது. வெறும்னா சப்தமாக மட்டுமே ஜபம் பண்ணாலுமே போகும். இப்போ கிருஷ்ணா 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 அப்படின்னு திரும்பி கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு திரும்பி அந்த சப்தத்தை திரும்பி சொல்லிட்டு இருந்தாலே போகும். கிருஷ்ண அப்படிங்கிற நாமத்தை திரும்பி சொல்லிட்டு இருந்தாலே போகும். அதுவே பெரிய விஷயம். அதுக்கே ஒரு பெரிய இது உண்டு. அதை தவிர கிருஷ்ணநாமத்துக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தமான கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனுடைய ரூபம் அல்லது இந்த கிருஷ்ணநாமாவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த அர்த்தத்தை திரும்பி அனுசந்தானம் பண்ணிட்டு அப்படி சொல்றது, அதுவும் உயர்ந்த விஷயம். இதுக்கு சக்தி இருந்தால் இதை பண்ணலாம். அல்லது நாமத்தையே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் திரும்பி கிருஷ்ணநாமாவே அதுவே ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு இந்த ரெண்டுத்தையுமே யோக சூத்திரம் பிரித்து காட்டுறது. சப்தத்தையே திரும்பி சொல்றது அப்படின்னு ஒன்றும், அதோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுறதுன்னு இந்த ரெண்டுத்தையுமே யோக சூத்திரம் காட்டுறது. ஆக இந்த யோகத்திலையுமே நாம மகிமை அப்படிங்கிறது இருக்கு.
இது மாதிரி பல விஷயங்கள்ல நாம மகிமை அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் பகவான் நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது இருந்தது. இந்த நாமாவை ஜபம் பண்ணி புராண ஸ்லோகங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, நாமாவை ஜபம் பண்ணினாலே எல்லா பாபங்களுமே போயிடும். என்னெல்லாம் பாவம் பண்ணிருக்கோமோ எல்லா பாவமும் போயிடும். தியாயம் கிருத்தே எஜன் நிப்னீகின்னு ஒரு விஷயம். கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணுறதுனால என்ன பலனோ, திரேதாயுகத்தில் யாகம் பண்ணுறதுனால என்ன பலனோ, துவாபர யுகத்தில் பூஜை பண்ணுறதுனால என்ன பலனோ, இந்த எல்லா பலனுமே கலியில் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். இன்னொன்று, இது கலிக்கு யுக தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுக தர்மங்கிறது இருக்கலாம், ஆனால் வேதத்திலேயே நாமம் இருக்கிறதுனால கலியில தான் ஏதோ ரொம்ப விசேஷமாக பண்ண வேண்டியது. அந்த காலத்துலலாம் நாம வந்து அதெல்லாம் நாமெல்லாம் முடியாத வாழ்க்கை, ஒன்றும் பண்ண முடியாத வாழ்க்கை தான் நாம அப்படின்னு பொதுவாக தோணும். ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நாம இருந்தால் தான் கர்மானுஷ்டானம் பண்ணுறவாளுக்கே நாம தான் பிராயசித்தம்னா அப்புறம் பாக்கி பேர் இருக்குன்னு. அதனால் நாம மேலே அவசியங்கிறது தோஷம். ஏன்னா வேத விகிதமான ஒரு கர்மம். வேதம் நாம சொல்லுன்னு ஆக்கியம் பண்ணுறோம். அதனால் அதை வந்து நாம விவர்த்தனை அப்படின்னு ஆக்னி, வேதத்தோட ஆக்னி. அதனால் நாம மகிமை அப்படிங்கிறது கலியில் விசேஷமாக இருந்தாலும் அது வந்து ஒன்றும் கிருத்தயுகத்தில் இல்லாமலாம் இல்லை, கிருத்தயுகத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஒரு எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு புராணம் சொல்கிறது. இப்படி பாவம் போகும் அப்படின்னா இப்போ நான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். பாவம் போச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேல் நான் கஷ்டமே பண்ணக்கூடாது. நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணம் பாவம். அப்போ இந்த பாவம் போயிடுது அப்படின்னா, நாம சொல்லி பாவம் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் கஷ்டமே பண்ணக்கூடாது இல்லையா? அப்படின்னு இல்லையே. இப்போ கிருஷ்ணான்னு சொல்கிறேன், அப்புறம் திரும்பி ஏதாவது கஷ்டம் வருமா எனக்கு? அப்புறம் அது எப்படி நீங்கள் சொல்கிறது சரியாகும்னா, இதை வந்து போதேந்திராள் எடுத்து சித்தாந்தம் பண்ணிருக்காங்க. அதாவது நாமம் சொன்னால் பாவம் போகும், அதை பற்றி இல்லை. ஆனால் அந்த நாம சொல்லி அந்த பாவம் போகிறதுக்கான ஒரு சக்தி அந்த நாமாக்கு, நாமாபராதங்கள்னு ஒரு 10 விஷயம் இருக்கு. நம்ம வந்து நமக்கு என்ன தர்மமோ அதை பண்ணுறது, எது அதர்மமோ அதை பண்ணுறது, நாமா இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் பாவங்கள்லாம் பண்ணுறது, என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, இது மாதிரியான பல நாமத்துக்கு பண்ணுற அபசாரம். இந்த அபசாரங்கள் இருக்கிறதுனால அந்த நாமா வந்து நம்மளை இன்னும் கரையேற்றாமல் இருக்குது. அதாவது கரையேற்றாமல் இல்லை, கரையேற்றுறது, வாஸ்தவமாக கரையேற்றுறது. ஆனால் அதை நம்ம உணர முடியல. இந்த நாமா நம்மளை கரையேற்றுறதுங்கிறத நம்ம உணர முடியலை அப்படிங்கிறதுக்கு இந்த நாமாபராதங்கள் இருக்கிறது காரணம். அதனால் இதை விடணும். இதை விடுறதுக்கு என்ன வழி? விடுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். இந்த அபசாரங்கள்லாம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதே நாமாவையே திருப்பி 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 சொல்கிறது, இதுதான் வழி. அதே நாமாவை பிடிச்சிட்டு இந்த நாமாவையே திருப்பி திருப்பி சதா தே நாமம், வேதம் திரும்பி திரும்பி சதா எப்பப்பா நாமம், அதே நாமம், ஒரே நாமம், ஒரு நாமாவை பிடிச்சிட்டு இந்த நாமாவையே திரும்பி 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 ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தோம்னா, ஆவர்த்தியா பிரம்மசூத்திரம் வேதாந்தம், ஆவர்த்தியா வாசனாட்சயா, திரும்பி 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 அந்த ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தோம்னா வாசனைகள்லாம் க்ஷயமாயிடும். அப்போ அந்த நாமம் நமக்கு வந்து அந்த என்ன அதோட பலன் என்னவோ அதை கொடுக்கணும் அப்படின்னு. இதை வந்து ஒரு ரொம்ப அழகா இந்த நாமாபராதங்களை விடுறதுக்கான முயற்சி பண்ணணும் அவசியம். இது வந்து ரொம்ப அழகா ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு கௌடிய சம்பிரதாயத்துக்காரர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தில் சொல்றார், பகவானுக்கு இருக்கிற கருணை, இப்பேற்பட்ட கருணை, அந்த கருணையை விட நாமாக்கு கருணை ஜாஸ்தி. ஏன்னா இப்போ நம்ம பகவானை பார்க்க முடியாது, இப்போ பகவானை பார்க்க முடியாது, இப்போ நம்ம நினச்சா கூட பகவானை பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம நினச்சா நாமாவை சொல்லலாம். நாமாங்கிறது எப்படிப்பட்டது, இந்த நாமாவை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. இவ்வளவு கருணை இருக்கிற நாமா, அந்த நாமாவுக்கு நம்ம அபராதம் பண்ணலாம். அதனால இந்த அபராதங்களை விட முடியும் அப்படின்னு அந்த கிரந்தத்தில் இருக்கு. அது மாதிரி அதை விடுறது அப்படிங்கிறது எப்போதுமே நம்மள்கிட்ட இருக்கிற கெட்டதை விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே வழி வாசனாட்சயம் தான் வழி. நம்மளுடைய வாசனைகளை அழிக்கிறது தான் வழி. அதுக்கு வாசனாட்சயத்துக்கு முக்கியமான காரணம் ஜபம் தான்.
நாமஜபம் தான் முக்கியமான காரணம். ஒரு நாமாவை எடுத்துட்டு அதை திரும்பி 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 ஆவர்த்தி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வாசனைகள் க்ஷயமானத்துக்காக வழி அப்படின்னு இருக்கிறதுனால இதுதான் கேட்கலாம். நடக்க வர்ணனை பண்ணா சுகர் நடக்க வர்ணனை பண்ணா இந்த தப்பு பண்ணால் இந்த நரகம் அப்படின்னு இருக்கு, இந்த கஷ்டத்தை அனுபவிப்பான் அவன், இந்த தப்பு பண்ணால் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமாக சொன்னார். அதுக்கு என்ன, இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு என்ன வழி, இப்போ நரகத்துக்கு போகாமல் இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் என்ன வழி அப்படின்னா அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணணும். பிராயஷ்சித்தங்கள் நிறைய இருக்குது. உபவாசம் பண்ணுறது, இது மாதிரி சரீரத்தை தண்டிக்கிறது, இந்த தப்பு பண்ணதுக்காக சரீரத்தை தண்டிக்கிறதுங்கிறது வழி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பிராயஷ்சித்தம் பண்ணினா பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு இருக்கே. ஆனால் இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம். பிராயஷ்சித்தம் பண்ணுறேன் ஆனால் பிராயஷ்சித்தம் பண்ணினா கூட திரும்பி அதே தப்பை தான் பண்ணுவேன். குஞ்சர சௌச்சபத்து அப்படின்னு ஒரு யானை நன்னா குளிக்கும், குளிச்சுட்டு திரும்பி வந்த உடனேவே அந்த ஈரத்திலேயே மண்ணை அள்ளி போட்டுடும். இது எதுக்கு இப்போ இவ்வளோ குளிச்சது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி பிராயஷ்சித்தம் பண்ணி பாபம் போகட்டும், ஆனால் திரும்பி பாபம் பண்ண வேண்டாம், திரும்பி பாபம் பண்ணுவேன். அப்போ அது என்ன வழி அப்படின்னா அப்போதான் இந்த நாமா பக்தி பாகவத தர்மமே, நாமாங்கிறது ஒன்றும் இல்லை, பாகவத தர்மமே பதித்த பாவனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா திரும்பி திரும்பி அந்த பகவத் ஸ்மரணையே நமக்கு கொடுக்கறதுனால அந்த பகவான்கிட்ட போயிடுவோம். இது தானாகவே விட்டு போயிடும். இது நம்ம எவ்வளோ தீவிரமாக அந்த பாகவத தர்மத்தில் இருந்தோம்னா, அந்த பக்தியை நம்ம இருந்தோம்னா இதை உணர்ந்து முடியும். இயற்கையாகவே நம்மகிட்ட இருக்கிற வாசனையெல்லாம் போயிடும். அந்த ஒரே வாசனை தான் இருக்கும், ஒரே பகவத் வாசனை மட்டும்தான் இருக்கும், பாக்கி எல்லா வாசனைகளும் போயிடும். நாம பாகவத தர்மத்தோட உத்கிருஷ்டமான விஷயம். அதனால இந்த நாமாவை ஜபம் பண்ணி வாசனைகள் போயிடுச்சுன்னா அப்புறம் தப்பே பண்ண போகிறது இல்லை. அதனால அதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு சுகர் சொல்றார். இதை சொல்லிட்டு மேலே அஜாமிடத்துக்கு உபாக்கியானமாக இதை விளக்கிறதுக்காக ஒரு கதையாக அஜாமிடன் அப்படிங்கிற ஒருத்தனை சொல்றார். அஜாமிடன் ஒருத்தன், அவன் ரொம்ப கெட்டு போய் எங்கேயோ யாராத்தையோ யாரையும் கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு ஆற்றுக்கு போயிட்டான். அந்த ஆற்றுல இருந்துட்டுதான் சம்பாதிக்கிறதுலாம் தப்பான வழிகள். ஏன்னா தப்பு பண்ணிவிட்டா அவனை சேர்த்துக்க மாட்டான். ஒருத்தன் ரொம்ப தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை சேர்த்துக்க மாட்டான். அது வாஸ்தவமாக எனக்கு என்னவோ அதில் ஒரு இது தோணும். பத்திதாவெல்லாம் விட்டுடுவான். தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை ஒதுக்கி வச்சுருவான். அவனை சேர்த்துக்கிறதுக்கான வழிதான் பாகவத தர்மம். இப்போ தப்பு பண்ணவனை சேர்த்துக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். இல்லைன்னா தப்பு பண்ணவன் போயிடுவான், மொத்தமாக விட்டு போயிடுவான், அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும். கொஞ்ச நாள் அதாவது அவனுக்கு இருக்காது. அப்புறம் அவனுடைய குழந்தைகள் அப்படி போச்சுன்னா அதுவே இல்லாமல் போயிடும். அது அந்த காலத்தில் அவன் பண்ண பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தன் தப்பு பண்ணான், ஏதோ பெரிய தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனை விட்டுடுவான், அவனை சேர்த்துக்கிறதுக்கு பார்க்க மாட்டான். அது மாதிரி இவனை ஒதுக்கி வச்சுட்டான். அதனால இவன் தப்பான வழிகளில் சம்பாதிச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டா அப்படின்றது அதான் வேலையை ஒதுக்கி வச்சுட்டாலே பார்த்துக்கலாம். இவன் பண்ணது தப்பு, இந்த தப்புலேருந்து அவன் திருந்தறதுக்கும் தயாராக இல்லை. அதனால ஏதோ சூதாடிட்டோம், அடிச்சு திருடிட்டோம், கொள்ளையடிச்சுன்னு சம்பாதிச்சுட்டு இப்படியே 80 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி 10 பிள்ளைகள் பிறந்துருச்சோம். அதில் கடைசி பிள்ளைக்கு நாராயணா அப்படின்னு நாமத்தை வச்சான். நாராயணன் நாமத்தை வச்சான். ஏதோ பாக்கியம் என்ன இது நாராயணன் நாமத்தை வைக்கிறதுக்கான பாக்கியம் என்னன்னா, ஏன் அப்படி வச்சான்னா கெட்டு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு நல்லவனாக இருந்தான். அந்த நல்லவனாக இருக்கிறதுக்கும் பாயிண்ட், ரொம்ப நல்லவனாக இருந்தான். அப்படிப்பட்ட அவனோட வர்ணனை எப்படி இருந்தான் அப்படின்னு வர்ணிக்கிறார். அவ்வளவு நல்லவனாக இருந்தான். அப்படி நல்லவனாக இருந்ததோட ஒரு அந்த புண்ணியம் நாராயணங்கிற நாமத்தை வச்சான். நாராயணங்கிற நாமத்தை வச்சுட்டு நம்ம மேலே ரொம்ப பாசம். எப்போதுமே சின்ன பசங்க மேலே பாசம் ஜாஸ்தி இருக்கும். அந்த நாராயணன் அப்படிங்கிற பையன் வெளியில் விளையாடிட்டு இருக்கான். இவனுக்கு வயசாகிடுத்து, இது வந்துடுச்சு, மிருத்யு ஸ்திதி வந்துடுச்சு. வந்ததும் இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி ரொம்ப தலை சுத்துறது,
ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப பண்ணதும் இவனுக்கு என்னன்னா நாராயணன் அந்த பையனை ஒரு தடவை பார்த்துருவோம் கடைசியில், அது அப்படி இருக்கும், உடம்பு முடியாத போது கடைசியாக ஒரு தடவை நம்ம அதை பண்ணிடுவோம், கடைசியாக ஒரு தடவை நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது நாராயணங்கிற இவனை வந்து கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டுருவோமே அப்படின்னு ஒரு இது கூப்பிட்டான் நாராயணா அப்படின்னு. இவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக யமதூத்தாள் வந்தாள், ஒரு காட்சி. யமதூத்தாள் இவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தா அவன் மேலே பாசத்தை போட்டுட்டான். இவன் நாராயணா அப்படின்னு கத்தினதும் அங்கே திடீர்னு விஷ்ணு தூத்தாள் திடீர்னு அங்கேருந்து வந்தான். விஷ்ணு தூத்தாள் விஷ்ணு மாதிரியே இருக்கான். விஷ்ணு தூத்தாள் அதாவது உபாசனை பண்ணி உபாசனை எந்த விஷயத்தை நம்ம உபாசனை பண்ணுறோமோ, யாரை உபாசனை பண்ணுறோமோ, உபாசனையினால இயற்கையாகவே அது யாருடைய தியானம் நமக்கு இருக்கோ அவர் மாதிரியே ரூபத்திலையும் ஆயிடுது. உத்தவனை பார்க்கும்போது கோபிகைகளுக்கு கிருஷ்ணன் மாதிரியே இருந்தது. எப்படின்னா அவ்வளவு கிருஷ்ண பக்தி, அந்த பக்தியினால கிருஷ்ணன் மாதிரியே ஆயிட்டான். அது மாதிரி விஷ்ணு தூத்தாள் எல்லாரும் அவ்வளோ பெரிய பக்தாளாக இருக்கிறதுனால விஷ்ணு மாதிரியே இருக்கா. அப்படியே அந்த ஆபரணங்கள் முகமுமே விஷ்ணு மாதிரியே இருக்கு. அவள் வந்து குதிச்சா. இங்கே திடீர்னு வந்து அவள் ஆவிர்வாவம் தான் வருது. மேலேருந்து எங்கேருந்தோ அப்படியே ஃப்ளைட்டில் வரணுங்கிறதுலாம் இல்லை, திடீர்னு ஆவிர்வச்சான். ஆவிர்வச்சு யமதூதாளை தடுத்துட்டான். யமதூதாளை தடுத்துட்டு நீ என்ன எதனால் இவனை இது பண்ணுறேன் அப்படின்றதும் அவள் தர்மம்னு ஒன்று இருக்குது, தர்மம் அதர்மம் அப்படின்னு இருக்கு. தர்மத்தை பண்ணினா நல்லது, அதர்மத்தை பண்ணினா கெட்டது. இதுதான் இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்படி இருக்கிறதுனால இவன் அதர்மிஷ்டன், அதனால இவனை இது பண்ணுறோம், இவனை வந்து அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு யமதூதாள் சொல்கிறான். விஷ்ணு தூதாள் என்ன சொல்கிறான்னா, இவன் அதர்மிஷ்டன்றது வாஸ்தவம், ஆனால் மரண வேளையில் இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அந்த காலேச்ச மாமேன ஸ்மரணத்வா கலையவரம் அப்படிங்கிற விஷயம் பகவத்கீதையில் சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் போகும்போது எந்த ஸ்மரணையும் ஒருத்தனுக்கு இருக்கோ அந்த ஸ்மரணையில் தான் அவன் அந்த ஸ்மரணை என்னவோ அந்த ஸ்மரணையாகவே அவன் எந்த அல்லது அதுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் அடுத்த ஜென்மா அந்த எதை ஸ்மரிச்சுட்டானோ அந்த ஸ்மரணைக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்துல தான் அவனுடைய ஜென்மா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு. ஏன்னா இந்த உடம்பு நம்ம ஜீவன் ஏதோ ஒரு வாசனையை அவலம்பிச்சுட்டு தான் எப்போதுமே இருக்கு, இப்போதுமே ஒரு வாசனையை அவலம்பிச்சுட்டு தான் இருக்கு. வாசனைனா ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு மனோவருத்தி. இந்த மனோவருத்தி இல்லாத நம்ம இருந்துட்டோம்னா நம்ம ஆத்மா, ஆனால் இருக்க முடியாது. தூக்கத்தை தவிர சாதாரணமாக இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறதுனால வாசனையை அவலம்பிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த ஜீவன் இங்கேருந்து கிளம்பணும்னா ஒரு வாசனையை பிடிச்சிட்டு தான் கிளம்பியாகும். அந்த வாசனை என்ன வாசனையோ அது வந்து பகவத் வாசனையாக இருந்ததுன்னா அது பகவான் கொண்டு விட்டுரும் அந்த வாசனை அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த அந்த காலேஜ மாமேன ஸ்மரண் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்கிறதுனால இவன் நாமாவை சொல்லிட்டான், நாராயணாங்கிற நாம சொன்னான். ஏன் நாராயணான்னு பிள்ளைய நினைச்சுட்டு தானே சொன்னான் அப்படின்னு சொன்னால் அது இருக்கட்டும். நாராயணாங்கிற பேர் நாராயணன் தானே, பேர் எதனா பிள்ளைக்கு இவன் வச்சிருக்கலாம், இவன் யார் வேணா நினைச்சிருக்கலாம். பேர் நாராயணன் தானே, அப்போ எப்படி அது அங்கதான் கொண்டு வரும், நாராயணன் தான் கொண்டு வரும் அப்படின்னு நாராயணா அப்படிங்கிற நாமம் இவனை வந்து காப்பாற்றிடுச்சு. அதனால நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி போயிட்டான். இவன் அழைச்சி போயிட்டான். ஏன் இந்த மாதிரி ஒரு லீலை, ஏன் இதை பண்ணணும் பகவான், இது வந்து பகவத் லீலை. ஏன் இதை பண்ணணும்னா இவன் அவ்வளவு நல்லவனா இருந்ததுனால, அவ்வளவு ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணி, அதாவது ஒழுக்கத்தில் இருந்ததுனால இவன் மேல இந்த அவன் சின்ன வயசுல இருந்த ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த ஒழுக்கத்தை நம்ம அடையணும்னாலே அதுக்கே அவ்வளவு இது வேணும். மந்திர விதி சுச்சிக்கு என்னென்னமோ இருக்கு. அந்த ஒரு ஒழுக்கத்தை அடையறதுக்காகவே அவன் பல ஜென்மால இது பண்ணிருக்கணும், பல ஜென்மாக்கள்ல அபியாசம் பண்ணியிருந்தாதான் அந்த ஒழுக்கத்தையே அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்துல அவன் இருந்தவன் ஏதோ கெட்டு போயிட்டான் காலத்தினால. அவனை கைவிட்டுடக்கூடாதே அப்படின்னு பகவான் இவனை நினைச்சிருந்தார். எதஸ்த விஷயாமதி பகவான் இவன் நினைச்சிருந்தார், இவனை கரையேற்றணும் அப்படின்னு பகவான் நினைச்சார். கரையேற்றணும்னு நினைச்சா கரையேற்றணும். அது வந்து ஜீவனுடைய ஒரு ஒரு பலத்தை பகவான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நல்லவனா இருந்தா போதும், இவன் வாஸ்தவமான நல்லவனா இருந்தா போதும். அது வந்து பகவான்
அவனுக்கு மேலே மேலே என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவனை கரையாற்றலாம். எல்லாமே நம்ம தான் பண்ணணுங்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு பகவான் தான் ஒரு இது உண்டு. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பகவான் ஒரு அடி எடுத்து வைப்பார். ஏன்னா பகவான் நம்ம பகவான்கிட்ட வரணும்னு பகவானுக்கு ஆசை. பகவான் நம்ம கிட்ட எப்போ வருவான் பாருவான் அப்படின்னு காத்துக்கூடாது. அதனால நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும். அது கூட பகவான் எடுத்து அந்த ஒரு சுதந்திரம், அந்த ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்துருக்காரு. சிருஷ்டியிலேயே இந்த ஸ்ருதி கீதையில வரும், மாத்திரார்த்தஞ்ச பவார்த்தஞ்ச ஆத்மனை கல்பனாயிச்ச அப்படின்னு. அதாவது இவா இந்திரிய பிரீதியிலேயே மூழ்கி இருக்கணும்னா இருக்கட்டும். சிருஷ்டி பகவான் ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம். இவன் முழுகாத ஜீவத்திலேயே மூழ்கி இருக்கணும், இந்திரிய சுகங்கள்லேயே மூழ்கி இருக்கணும்னா இருக்கட்டும். இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும், இந்த ஒரு சித்தவృத்திகள்லேயே, இந்த இதில் இருக்கிற சின்ன சின்ன திருப்திகள்லேயே இவன் திருப்தியாக இருக்கட்டும் அப்படின்னு இவன் நினைச்சா இருக்கட்டுமே, அவன் இஷ்டம். அல்லது என்ன அனுபவிக்கணும், பகவான் அனுபவிக்கணும்னு நினைச்சா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய விஷயம். அதனால அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கிறதுனால இவன் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் போனா பகவான் இவனை திருத்திருக்கான் அப்படிங்கிறது. இவன் நல்லவனா இருந்ததுனால இவனுக்கு வந்து அந்த நாம ஸ்மரணையை கொடுத்தார். இந்த ஒரு அந்த காலத்துல அதே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு அந்த நாராயண ஸ்மிருதியை கொடுத்தார். அதனால அவன் சொன்னான், அதனால இவன் கலையிருக்கான் அப்படின்னு இவன் மறைஞ்சு போயிட்டான். விஷ்ணு தூத்தால் மறைஞ்சு போயிட்டான். இவன் என்னன்னா இதோட இந்த காட்சியை கொடுத்ததே இவனை கலையத்தம் பண்றான். இந்த காட்சியை கொடுத்து இதுக்கப்புறம் இவன் ஒரு இங்கேருந்து பஷ்டாத்தாபப்பட்டு ரொம்ப மனசு வருத்தி இவ்வளவு நம்ம தப்பு பண்ணுவோமே அப்படின்னு இவன் மனசு வருத்தி இவன் அதுக்கு மேல ஒரு கங்கா தீரத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்க போய் தபஸ் பண்ணுவான். அந்த தபஸ் பண்ணி அந்த வாசனைகள்லாம் ஒழிச்சு அதுக்கப்புறம் தான் பரவாயில்ல. அதனால இந்த காட்சி கொடுத்தது பகவத்கிருபை, இந்த காட்சி கொடுத்தது பகவத்கிருபை. அந்த ராமாயணம் அப்படிங்கிற அந்த உபாக்கியானத்தை சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா இந்த மாதிரி நாமனுடைய மகாத்மியம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேல அந்த கண்டினியூஷன் கேட்கறாரு. அந்த லக்ஷன் மனோவம்சத்தை சொன்னார். மனோவம்சத்துல லக்ஷன் வந்தார் இல்லையா, மனோவம்சத்தை அதே நடுவில் பூகோளத்தை பற்றி கேட்டதுனால பூகோளம் அந்த கடோள வர்ணைகள் நாக வர்ணைகள்லாம் பண்ணிட்டு அந்த அதோட ஒரு பிரசக்தியாக நடக்கிறத சொன்னதுனால நாமமகிமையை சொல்லிட்டு மேலே திருப்பி அந்த மனோவம்சத்துக்கே தக்ஷனுடைய வம்சத்தை சொல்லிட்டு வந்து தக்ஷனுடைய இது சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் வேற ஒரு கதையை எடுத்துருக்காங்க. இந்திரன் விஸ்வரூபன் அப்படிங்கிற ஒரு கதை, அதாவது ருத்ர உபாக்கியம். இந்த கதையை முதல்ல சொல்லிட்டு இப்போ அப்புறம் அதோட தத்துவார்த்தத்தையும் சொல்றேன். கதை என்னன்னா, இந்திரன் இதில் உட்காந்து ஸ்பட்டத்தில் உட்காந்துருக்கும் போது அங்கே பிரகஸ்பதி வரார். பிரகஸ்பதி வரார். இவன் ராஜாவாக இருக்கிறதுனால அவன் மதிக்கலை. இவன் வந்து ஒரு இதில் பாட்டுறதுனால அதிகாரம் பாட்டுறதுனால பிரகஸ்பதி மதிக்கலை. பிரகஸ்பதி இவனை ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சு போயிட்டார். பிரகஸ்பதி அப்படியே மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனதும் இவன் அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி பிரகஸ்பதி இது மாதிரி மறைஞ்சு போயிட்டாரே, குருவை அவமதிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு விசாபாதத்தில் பிரகஸ்பதி தேடியை பார்த்துட்டு போனால் பார்த்தவே பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அசுராலாம் வந்து தேவா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டா இவன் இந்திரனுக்கு ரொம்ப சமமாக போயிட்டு தேவா ரொம்ப சமமாக வந்து பிரம்மாவுக்கு போய் சொன்னான், இந்த மாதிரி சமப்படுறா தேவாலாம் சமப்படுறா இது தேவாலயம் சொல்லிட்டு விஸ்வரூபம்னு துவஷ்டாவோட பையன். துவஷ்டாங்கிறவர் தேவசீவி. அந்த துவஷ்டாவோட பையன் விஸ்வரூபன்னு பேர். அந்த விஸ்வரூபனை நீங்கள் வந்து உங்களுக்கு புரோகிதனாக இப்போ பிரகஸ்பதி வர வரைக்கும், பிரகஸ்பதி அந்த கோபம் வர வரைக்கும் விஸ்வரூபனை ஆசாரம் வச்சுக்கோங்க அப்படின்னு விஸ்வரூபனை நியமிச்சுட்டா. விஸ்வரூபன் போய் இவன் கேட்டா சரி அப்படிங்கிறார். விஸ்வரூபன் சரின்றதும் அந்த அசுராவை கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா, அந்த கஷ்டப்படுத்துறதுனால இவா என்ன பண்ணுறதுன்னு விஸ்வரூபன் கேட்குறான். விஸ்வரூபன் நாராயண கவசம் அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப அழகான, அது வந்து ரொம்ப அழகாக, அதாவது பக்தியும் இருக்கும் அதில். கவசம்ங்கிறது என்னன்னா பொதுவாக என்னோட உடம்பை காப்பாற்று, என்னுடைய இதை காப்பாற்று அப்படிங்கிற, என்னை வந்து காப்பாற்று அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யணும்.
ஆனால் அந்த பாகவதத்தோட ஒரு அருமை வந்து ஒரு காமியார்த்தமான விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாலுமே அதுலேயும் பகவத் விஷயத்தை எப்படி கொடுத்துறதுன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அர்த்தம். அதனால் நாராயண கவசமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாராயண கவசத்தை உபதேசம் பண்ணி இந்த நாராயண கவசத்தை நீங்கள் மனசில் தெரிச்சுட்டு நீங்கள் யுத்தத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தோல்வியே வராது அப்படின்னு சொல்லி அசுராவை ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த விஸ்வரூபன் கேட்டமா போயிட்டான். விஸ்வரூபன் அசுராளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மலைமுகமாக அசுராளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவா இந்திரன் வந்து விஸ்வரூபனை வதம் பண்ணிட்டான். இது மாதிரி அசுராளுக்கு ஏன்னா சில சமயங்களில் சில தர்மங்களை மீறித்தான். சில சமயங்களில் வந்து கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மர் யுத்தம் பண்ணும்போது அஸ்திரத்தை எடுத்துட்டு போயிட்டார். இந்த பாரதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அஸ்திரத்தை எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி நீ உங்களோட இதை மீறிட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கறான். என்னுடைய சத்தியம் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனுடைய இது, என்னுடைய சத்தியம்ங்கிறது என்னோட விஷயம். ஆனால் இப்போ பீஷ்மரை விட்டேன்னா எல்லாரையும் வச்சுக்கணும், எல்லாரையும் கொள்றாரு. இவன் என்ன தப்பு பண்ணான், இவனுடைய இந்த சைன்யம் என்ன தப்பு பண்ணிது, அந்த செயல் இருக்கிற காலகட்டம்லாம் என்ன தப்பு பண்ணினான். நீ வந்து காப்பாற்ற மாட்டேங்கிற. அர்ஜுனன் வந்து தாத்தான்னு வந்தமா இருக்கணும், அவர் பார்க்க மாட்டேங்கிறார். அவர் போட்டு சூரியன் மாதிரி சொல்கிறார், எல்லாரையும் போட்டு அடிக்கிறார், எல்லாரையும் போடுறாரு. இப்படி இருக்கிற சமயத்தில் அவன் வதம் பண்ணினாதான் இவ்வாறு காப்பாற்ற முடியும். என்னுடைய சத்தியம் வந்து எனக்கு பர்சனலான விஷயம், அந்த சத்தியம் போனாலும் பரவாயில்ல, அவ அந்த ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இப்படி பண்றான் இல்லையா பரவாயில்ல. இந்த ஒரு விஷயம் இல்லையா, இதே தான் இங்கே விஸ்வரூபனை வதம் பண்ணினான்னா, ஏன்னா அவன் அசுரத்தை இதை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் திரும்பி கஷ்டப்பட ஆரம்பிச்சுவாங்க. அதனால இந்த சமயத்தை இதை பண்ணிதான், அதனால வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணதும் அது வந்து தோஷம் தான் என்ன இருந்தாலும், அதனால அந்த தோஷம் கொடுத்து அதை ஏதோ பிரித்து கொடுத்தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த துஷ்டாருக்கம் வந்து என்னவோ இந்த இந்திரனை கொல்லம் அப்படின்னு ஆரம்பிச்சு விருத்ராசுரன் அப்படின்னு ஒருத்தனை ஏறி விட்டு, அந்த விருத்ரன் ரொம்ப பலசாலியாக இருந்து சண்டை போட முடியாமல் ஆயிடுச்சு. இவாளுக்கு திருப்பி பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி பகவான் இவாளுக்கு ஏதோ வழியை சொல்லி கொடுத்து இந்த விருத்ரனை கொள்றதுக்காக ஒரு அஸ்திரத்தை, வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டான் பகவான். இவன் போய் கொண்டான் அப்படிங்கிறது விருத்ரவதம். இப்போ இந்த விருத்ரன் அப்படிங்கிறது வாஸ்தவமாக இது ஒரு கதையா இருக்கே தவிர இந்த கதையுமே ஒரு தத்துவத்தை கன்வே பண்றது. விருத்ரவதம்ங்கிறது ஒரு தத்துவம், இது வந்து வேதத்திலே இருக்கிற விஷயம். விருத்ரங்கிறது வேதத்துல இருக்கிற விஷயம். விருத்ரம்னா யாரு அப்படின்னா, நம்மளுடைய வாசனைகள், எந்த வாசனைகள் நம்மளுடைய ஆத்மாவை உணர விடாம தடுக்கிறதோ ஆவரணம், யதோல்பேனாதோ கர்ப்பா ததா வேனேத ஆவரணம் அப்படின்னு நோக்கிது. எப்படி ஒரு அந்த ஆவரணம் எப்படி ஒரு பெரிய புகை தூமேன அப்படிங்கிறதே தூமமா எப்படி வந்து ஒரு புகை உள்ள இருக்கிற அக்னியை தெரிய விடாம அவ்வளவு தடுக்கிறதோ தெரிய விடாம பண்றதோ, அது மாதிரி நம்மளுடைய அந்த மனசுல இருக்கிற கெட்ட சம்ஸ்காரங்கள் பரமாத்மா ஆத்மாவை தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது. அந்த தடுக்கிறது இல்லையா, அந்த ஆவரணத்துக்கு தான் விருத்திரன். அந்த விருத்திரனை கொள்றது, அந்த விருத்திரனை வசம் பண்றது இந்திரனோட வேலைன்னா, இந்திரன் வந்து மனோபலம், அது வந்து பக்தியினால புஷ்டிப்பட்ட மனோபலம். பக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பக்தி இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மனசு பலமாகும். மனசு வந்து அந்த ஒரு தாரணை, மனோபலம்னா என்ன, தாரணா கௌசல்யம், நம்மளுடைய தாரணை என்ன சொல்றது, அந்த ஏகாக்கிரமாக ஒரே விஷயத்தை ஸ்மரிக்கிறது அப்படிங்கிறது மனோபலம். இதுதான் முக்கியமான மனோபலம். அந்த மனோபலத்தை கூட்டுறதுக்கு பக்தி தான் வேணும். அப்படிப்பட்ட அந்த பக்தியினால புஷ்டிப்பட்ட, அதுதான் விஷ்ணு இந்திரனுக்கு வச்சனம் கொடுத்து அவன் புஷ்டிப்படுத்துறார் அப்படின்னு. அந்த விஷ்ணு கொடுக்குற அந்த பலத்தை வச்சுட்டு, அந்த பக்தி பலத்தை வச்சுட்டு விருத்திரனை வந்து பண்ணலாம். இந்த விருத்திரன் ஒரு பெரிய பாகவதன். இங்கே பாகவதத்தில் விருத்திரன் ஒரு பெரிய பாகவதன் அப்படின்னு வருது. இந்த விருத்திரனுடைய ஒரு ஸ்தோத்திரங்கள்லாம் ரொம்ப அருமையான, ஹரே தவ தாசானுதாசோ புரிதாஸ்மி பூயா,
உன்னுடைய தாசனுக்கும் தாசனாக நான் ஆகணும். விருத்திரனை பாகவதன்னு சொல்றதுக்கான விஷயம் என்னன்னா, எந்த வாசனை தெரியக்கூடாம பண்றதோ அந்த வாசனையே பகவத் வாசனையா ஆகிறது. அது மாதிரி பகவத் வாசனையா ஆக்கிட்டா அது வந்து நம்மளை ஹிம்சப்படுத்தாது. அது மாதிரி விருத்திரவசத்தை சொல்லிட்டு மேல அந்த விருத்திரன் பாகவதத்துல விருத்திரன் அந்த விருத்திரனுடைய பூர்வ ஜென்மா யாரு அப்படின்னு சித்திரகேது அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் குழந்தை பிறக்கலைங்கிறதுனால யாரோ வந்து நாரதன் மங்கீரசன் வந்து பிராயஷ்சித்தம் பண்ணி வச்சா. அதனால குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் போயிடுச்சு. போனதும் திருப்பி ஆரம்பிச்சார். இவர் முதல்லையே மங்கீரசன் சொன்னார், உன்னை வந்து நீ வந்து அழகா இதுக்கு வந்துடுவோம், பாகவதத்துக்கு வந்துடுவோம், இது மாதிரிலாம் சமர்ப்பணம் இருக்காத அப்படின்னா அவன் கேட்கல, எனக்கு உள்ளதான் வேணுமா. அதனால சரிவா உனக்கு குழந்தைய எப்படி அதுக்கான யாகம் பண்ணி புத்திரன் பிறக்கணும் அப்படிங்கிற யாகம் பண்ணி இவனுக்கு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தையும் போயிடுச்சு. போனதும் ரொம்ப வருத்தமாக போய் திரும்பி பாகவதத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணி அந்த பகவான் சங்கர்ஷனர் சாட்சாத் சங்கர்ஷனர் அப்படின்னா ஆதிசேஷன் தான். பகவானுடைய வாகனம் பார்க்க இல்லையா, வாகனம் படுக்கை எல்லாமே ஒன்றான். அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் சங்கர்ஷனர் அவருமே பகவானுடைய ஒரு அம்சம்தான். அந்த சங்கர்ஷனர் சாட்சாத் வச்சு பெரிய பாகவதனாயிட்டான், பெரிய சித்த புருஷனாயிட்டான். சித்தாவெல்லாம் அங்கே வந்து சஞ்சரிச்சுட்டு இருப்பான். அது மாதிரி சஞ்சரிச்சுட்டு இருந்தான். எங்கேயோ இப்படி போகும்போது கைலாசத்துல பரமேஸ்வரனை பார்த்து ஏதோ அவசாரப்படுறான். பரமேஸ்வரன் ஏதோ பரிகாசம் ஆயிட்டான். பரிகாசம் பண்ணதும் பரமேஸ்வரன் சும்மா தான் இருந்தார். பார்வதிக்கு தான் கோபம், இது மாதிரி பரமேஸ்வரனை ஏது பண்றியா அப்படின்னு சாபம் விட்டா. ராட்சசனாபம் சுரநாபம் சாபம் விட்டா. ஆனா சாபம் விடும்போதுமே அங்கேயுமே புத்திரன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. புத்திரனை சபிக்கும் போது புத்திரன்னு ஒரு வார்த்தையை போடுறான். ஏன்னா நீ வந்து இவ்வளவு பெரிய சித்த புருஷனா இருக்க, இவ்வளவு பெரிய ஒரு பகவத் சாட்சாத்காரான ஒரு பெரிய மகாபுருஷனா இருக்க, இப்படிப்பட்ட நீ அவசாரம் பண்ணக்கூடாது. சாதாரணமா அவசாரம் போறவரெல்லாம் சபிக்க மாட்டாங்க. நீ பண்ணக்கூடாது அந்த வேலையை. அதாவது ஆண்கள் யார் வேலையாவது அபிமானம் வச்சுட்டா அவ ஏதாவது தப்பு பண்ணா அந்த மகன்கள் ரொம்ப போகும். சாதாரணமா யாராவது தப்பு பண்ணா கூட அவ்வளோ போக வராது. அது வந்து தப்பு தான், பரவாயில்ல, சேர்ந்த போவா. அதனால உங்களுக்கு மேல அவ இது பண்ண மாட்டாங்க. பிரிவா அவ யார் மேலேயாவது அபிமானம் வச்சா இவன் வந்து என்னோட சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிமானத்தை வச்சுட்டா அவ தப்பு பண்ணினா அவளுக்கு தாண்டாது. இவன் வந்து ஒரு பெரிய சாட்சாத்காரன், பெரிய பக்தன், இவன் வந்து தப்பு பண்ணிடும் பார்வதிக்கு நீ வந்து அசுரனாகோ அப்படின்னு சொல்லிச்சுட்டா அந்த அசுரன் தான் இந்த விருத்திரன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியார்த்தம் வச்சார். மேல மருத்துக்கள் அப்படின்னு சில பேர் அவருடைய ஜென்மத்தை சொல்லிட்டு இதை இந்த சப்தஸ்கந்தம் முடிஞ்சிருச்சு. மேல சப்தமஸ்கந்தம் பிரகலாதோபாக்கியானத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் பரீட்சைக்கு சுதர்ட்ட. அசுராளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் பகவான்? ஏன் தேவாளுக்கு சப்போர்ட் பண்றாங்க? எல்லா வகைகள்லையுமே தேவாளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இப்படி? பகவான் வந்து சமதர்சி தானே, பகவான் எல்லாருக்கும் ஒன்று தானே, அப்புறம் ஏன் தேவாளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, அசுராளுக்கு பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றதும் அதுக்கு பதிலாக தான் இந்த பிரகலாத சரித்திரம் சொல்ல போறார். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்றாரு. பகவானுக்கு இவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு கெடுதல் பண்ணணும்ன்ற எண்ணம் கூட கிடையாது. யாரும் தர்மத்தில் இருக்காளோ, யார் வந்து தர்மத்தில் இருக்காளோ, யார் நல்லவாளா இருக்காளோ அவளுக்கு பகவான் இது பண்ணுவார். யாருக்கு கெடுதல் பண்ணாலோ அவளுக்கு பண்ண மாட்டான். இன்னொன்று, தேவான் பகவான் ஆசிரிக்கிறார். எனக்கு வந்து எனக்கு நீங்க தான் கதி அப்படின்னு ஆசிரிக்கிறான். அதனால ஆசிரிக்க மாட்டேங்கிறான், அதனால பண்ணல. இது வந்து முதல் சிம்பிளான வாக்கியம். அடுத்தது இந்த முக்கியமான விஷயம், பகவான் தர்மத்தில் இருந்தா யாருக்குமே பண்ணுவோம், அதர்மத்தில் இருந்தா பண்ண மாட்டோம். அதர்மத்தில் இருக்கிற நம்ம ஆசிரியிச்சாலுமே அந்த அதர்மத்தை நீக்க தான் அதை பார்ப்பான். பகவத்கீதையிலே வரும், அவன் வந்து நல்ல தர்மாத்மா, அவன் வந்து தப்பு பண்ணினாலுமே அஜே சுதுராசாரா பததேவா மன்ன பார்த்து சாதுரே சமந்தா சமயம் அவன் ரொம்ப ஒரு துராசாரம் உடையவனாக இருந்தாலும் அனன்ய பாக்காக
என்னையே ஆசிரியிச்சு என்னிடமே பக்தி பண்ணிட்டு இருந்தால் அவன் கரையேறுவான் அப்படிங்கிறது இருக்க, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடிக்கல. பகவான் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் தர்மாத்மாவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகழ்ச்சது. ஏன் தர்மாத்மா ஆவான்னா, ஏன் அவன் தர்மத்தையே இருப்பான்னா, சஸ்வத் சாந்தி நிகழ்ச்சது, சாஸ்வதமான சாந்தி அவனுக்கு கிடைச்சோம். பகவான் ஆசிரியச்சுட்டா சாஸ்வதமான சாந்தி கிடைச்சோம். தப்பு பண்றவன் எல்லாம் எனக்கு ஏதோ வேணும், எனக்கு வேணுங்கிற ஒரு அந்த வேகத்துல தானே தப்பு பண்றாங்க. அந்த வேகம் போதி சாந்தி சஸ்வத் சாந்தி நிகழ்ச்சது, அந்த சாந்தியை அடைஞ்சது. அந்த சாந்தி அடைஞ்சதுனால இவ தப்பு பண்ண மாட்டான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அதனால அவன் கரையேறுவான் அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால தர்மத்துல யாருக்காவோ பகவான் ஆசிரியிச்சா அவன் தர்மாத்மாவா ஆயிடுவான். வாஸ்தவமாக பகவான் ஒருத்தன் ஆசிரியிச்சா அவன் இயற்கையாக தர்மாத்மாவா ஆவான். அப்படி தர்மத்துல இருக்கிறவனுக்கு பகவான் தானாவே சொல்லுவான். பாண்டவாளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கே காரணம் தர்மாத்மாங்கிறது. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் மகாபாரதத்துல. கடோத்கஜ வசமா இருக்கும். கடோத்கஜங்கிறவன் பீமனோட பையன். அந்த பீமனோட பையனை கர்ணன் வசம் பண்ணிட்டான். கர்ணன் வந்து சக்தி ஒரு அஸ்திரத்தை கொண்டு வசம் பண்ணிட்டான். வசம் பண்ணதும் எல்லாரும் வருத்தப்படுறான். பாண்டவ வசத்தை எல்லாரும் வருத்தப்படுறான். பகவான் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவான் வந்து அர்ஜுனனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். ஏன்னா சக்தி அஸ்திரம் அர்ஜுன மேல விழுந்துடும். இந்த சக்தி அஸ்திரம் அர்ஜுனனுக்காக இந்திரன் வாங்கிட்டான். ஆனா இந்த சக்தி வந்து கடோத்கஜன் மேல போயிடுது அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இன்னும் சொல்றார் முக்கியமான விஷயம், ஒருவேளை கர்ணன் கடோத்கஜனை வசம் பண்ணிருக்கலன்னா நான் வசம் பண்ணிருக்கேன். எப்படி வசம் பண்ணிருப்பேன்? நீங்க வந்து பீமன் பாண்டவ வசம் தானே, கடோத்கஜன் வந்து பீமனோட பையன் தானே, அவனை எப்படி நீங்க வசம் பண்ணிருப்பேன்னா எனக்கு பாண்டவ வசம் கௌரவ வசம்லாம் கிடையாது. தர்மம் எங்க இருக்கோ அங்க நான் இருப்பேன். இவன் தர்மத்தை அழிக்கிறவன். கடோத்கஜன் தர்மாத்மா கிடையாது, தர்மத்தை அழிக்கிறவன். என்னுடைய பிரதிஜை ஒன்றுதான், இந்த முக்கியமான பிரதிஜை இந்த அவதாரத்துல ஏவி தர்மசிய லோக்தாக மத்தியாசத்தே பண்ணலாம். யாரு தர்மத்தை அழிக்கிறானோ, யார் தர்மங்கள் நடக்க விடாம பண்றானோ அந்த அவளை சம்ஹாரம் பண்ணலாம். பிரதிஜை என்ன? இது பாண்டவ பட்சமா கௌரவ பட்சமா இவருக்கு பீமன் பையனா அதெல்லாம் எனக்கு தர்மம் பண்ணாதவாளை அழிக்கணும். அது வந்து யுத்தம் அப்படிங்கிற ஒரு யாகத்துல தர்மம் பண்ணாதவா எல்லாரையும் அழிக்கணும். இதுதான் விஷயம். தர்மத்தை யார் அழிக்கிறாரோ, யார் தர்மங்களை நடக்க விடாம பண்றாலோ அவன் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல அப்படின்னு சொல்றாரு பகவான். அப்படிப்பட்ட பகவான் சமதர்சி அப்படிங்கிறது இதை கூட இல்லை. சமதர்சி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு சமதர்சம் பகவான் தர்மத்துக்கு போட்டு. அதனால தேவால் தர்மத்தில் இருக்கா, பிரஜைகள் நல்லா பார்த்துருக்கா அப்படிங்கிறதுனால தேவால் சொல்லுவாங்க. அசுரால் வந்து கெடுக்கிறான், கெடுக்கிறது தான் அசுரால். அசுராக்காவா கெடுக்கிறான். அதாவது வெளியிலையும் இரண்டகசிப்பு முதலிய அசுரர்கள்லாம் கெடுக்கிறான். நம்ம உள்ளேயுமே அசுரால் அப்படிங்கிறவா நம்மளை கெடுக்கக்கூடிய நம்மளுடைய வேற வேற விதமான இதுதான் மனசுதான், வேற வேற விதமான அசுரர்கள். அந்த அசுரர்களை அழிக்கிறது அப்படிங்கிறது பகவானுடைய வேலை. நம்ம பகவான் ஆசிரியச்சு இருந்தோம்னா தான் அழிப்பேன் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை சொல்லிட்டு மேல இதே கேள்வியை கேட்டா, இதே கேள்வி அசுரால் அசுரால் வந்து ஏன் அழிக்கிற, ஏன் பகவான் வந்து அசுராளுக்கு இது பண்றார், பட்சபாதமா இருக்கார், அதாவது அசுரால் அழிக்கிறார், தேவாளுக்கு பட்சபாதமா இருக்கார் அப்படிங்கிற கேள்வி. அசுராளுங்கிறதுனால பட்சபாதம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை. இதுதான் பிரகலாத பாட்டம். பிரகலாதன் அசுரன் தான், பிரகலாத அசுரன். ஆனா பிரகலாதாசுரன் கேள்விப்பட்டிருக்காங்க அந்த வார்த்தையை. பிரகலாதாசுரன் கிடையாது, விபீஷண ராட்சசன். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். விபீஷன் ஆழ்வான் கேள்விப்பட்டோம். பிரகலாத ஆழ்வான், விபீஷன் ஆழ்வான், விபீஷண ராட்சசன், பிரகலாதாசுரன் அப்படிங்கிறது. ஏன்னா இது இந்த அவ நல்லவா, அவ தர்மாத்மாக்கள். பிரகலாதன் அவ்வளவு பெரிய தர்மாத்மா, அவ்வளவு பெரிய பாகவதன், அவ்வளவு பெரிய ஞானி. அவனை போய் அசுரன் சொல்லிட்டு போறேன், கெட்டவன் சொல்லிட்டு போறேன். அதனால அவ வந்து பட்சபாதம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்காக பிரகலாத வாக்கியம் சொல்றாரு மேல. இரண்டாட்சரம் வதம் பண்ணிட்டார் பகவான். அராகவத்தை வந்து வதம் பண்ணிட்டார். மேல இரண்யகசிபு இவன் இரண்டாட்சரம் வதம் ஆனதுனால, இரண்டாட்சரம் பகவான் பண்ணதுனால பகவான் மேல ரொம்ப ரொம்ப குரோதத்துல பகவான் அழிக்கணும். அதுக்கு நம்ம அழியாம இருக்கணும், நம்மளை அழிக்கப்படக்கூடாது பகவான். அதனால நம்ம பகவான்
அப்படிங்கிற ரெண்டுத்துக்காகவும் தபஸ் பண்றான். ரொம்ப விஸ்தாரமாக தபஸ் பண்றான். ரொம்ப பெரிய தபஸ் இரண்யகசிபுவோட தபஸ். இரண்யகசிபு மாதிரி பாகவதத்துல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது. இரண்யகசிபு, கம்சன், அதுக்கப்புறம் நிறைய அசுரால் பெரிய தபஸ்விகள், அதுக்கப்புறம் பெரிய வேதாந்தம் பேசுவான். இரண்யகசிபு கிட்டத்தட்ட ஒரு அத்தியாயம்லாம் வேதாந்தம் பேசுறான். இரண்யாட்ச மதமானதுனால அந்த தன்னுடைய அம்மா, தன்னுடைய அந்த சகோதரனுடைய பத்னி பாட்டெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக வேதாந்தம் பேசுவோம். ரொம்ப அருமையான வேதாந்தம் இரண்யகசிபு பேசுறது. ஏன் அதை பேசலாம், இரண்யகசிபு வேதாந்தம் பேசலாம் அப்படின்னு ஏன் இருக்குன்னா, எவ்வளவு வேணா வேதாந்தம் பேசலாம், என்ன வேணா வெளியில எவ்வளவு வேணா பேசலாம். வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுபடிதான் பகவான் நமக்கு பண்ற அனுகிரகமோ, பகவான் நமக்கு பண்ற நிகிரகமோ. அவன் இவ்வளவு பெரிய ஞானியான ராவணன், ராவணனே பெரிய ஞானி. ஞானிதான் பெரிய வேத வழிதான், பெரிய அக்னிமூர்த்தி. அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ்லாம் இருக்கு ராவணனுக்கு. ஆனா நல்லவனா இல்லை, நல்லவனா. இரண்யகசிபுவும் அது மாதிரி பெரிய தபஸ்வி. தன்னுடைய அம்மா எல்லாம் சமாதானப்படுத்திட்டு தபஸுக்கு போயிட்டான். தபஸ் பண்ணணும், விஸ்தாரமா தபஸ் பண்ணணும்னு தபஸுக்கு போயிட்டான். தபஸ் பண்றான். நல்ல ரொம்ப வரமான தபஸ் இரண்யகசிபு பண்றது. பெரிய ஒரு இது வேணும், அந்த ஒரு திருப்தி வேணும். தபஸ் பண்றதுக்கு பெரிய திருப்தி வேணும், பெரிய ஒரு தைரியம் வேணும். அப்ப அப்படியே போய் உட்காந்து தபஸ் பண்ணவங்க, நான் தபஸ் பண்ணேன் வந்துட்டேன், அங்கே போய் தபஸ் பண்ணேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப உடம்ப வாட்டிக்கணும். உடம்ப வாட்டிக்க முக்கியமாக மனசு அடங்கும். மனசு அடங்கிறது முக்கியமான அதுதான் ஆசனங்கள். யோகத்தில் ஆசனங்கள் இருக்கு. மனசை அடங்கிறதுக்கு உடம்ப வாட்டிட்டாதான் முடியும். அப்படியே ஏதோ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணேன், சமாதிக்கு போயிட்டேன் பட்டாது, ரொம்ப சிரமப்படும். அப்படி இரண்யகசிபு இப்படிப்பட்ட தபஸ்லாம் பண்றான். தபஸ் பண்ணி அவனுக்கு சாட்சாத்காரம் ஆச்சு. யாருன்னா பிரம்மா. பிரம்மா சாட்சாத்காரம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றான். பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணதும் பிரம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும், நீங்க எதை சிருஷ்டிச்சாலோ, நீங்க எதை சிருஷ்டி பண்ணாலோ, எந்த ஜீவன்களெல்லாம் சிருஷ்டி பண்ணாலோ, எந்த விஷயங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணாலோ, எதனாலையும் எனக்கு மரணக்கூடாது. இதுதான் முதல். அதுக்கப்புறம் மேலையும் பண்ணக்கூடாது, ஆகாசத்திலையும் பண்ணக்கூடாது, பூமியில எங்கேயும் பண்ணக்கூடாது. இது மாதிரி வேற இது காத்தால பண்ணக்கூடாது, ராத்திரி பண்ணக்கூடாது. இப்படி ரொம்ப யோசிச்சுதான் போடணும். இது மாதிரிலாம் கேட்கணும், ரொம்ப யோசிச்சிடணும். ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் பகவான் அதுல ஏதோ ஒரு ஓட்டம், நம்ம தப்பிக்க முடியாது. பகவான் என்ன, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் உனக்கு மேல புத்திசாலி ஆமாம். அதனால நம்ம கேட்கணும். அது மாதிரி கேட்டுட்டு இது மாதிரி பகவான் அவருக்கு இரண்யகசிபு கொடுத்துட்டாருமா, ரொம்ப இதுவாயிடும். இந்த சமயத்தில் வந்தான் திரும்பி. ரொம்ப மோசமான ஆட்சி, ரொம்ப மோசமான ஆட்சி இரண்யகசிபு பண்றது. எல்லாம் எந்த வழிபாடும் கூடாது, எந்த இதுவும் கூடாது, நான் மட்டும்தான் வழிபடும், என்னை மட்டும்தான் வழிபடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு முறை, அதாவது இதுல என்ன ஆகும்னா, என்னை மட்டும்தான் வழிபடணும்னா இத்தனை கலாச்சாரங்கள் இருக்கு. இந்த தெய்வத்தை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு ஆரம்பிச்சா இத்தனை கலாச்சாரங்கள், இத்தனை பேதங்கள், இத்தனை வழிகள், விபூதி, கோபி, வேற வேற இதுல இருக்கிற வேற வேற இது வைஷ்ணவாளுக்கு ஒரு தனி சம்பிரதாயம். அவளுடைய சம்பிரதாயத்தில் இருக்கிற விஷயங்கள், அவளுடைய நம்பிக்கைகள், அவளுடைய அந்த நிஷ்டை, பெருமாள்கிட்ட இருக்கிற நிஷ்டை தனியா. அதே செய்வாள் பார்த்தோம்னா செய்வாள்கிட்ட இருக்கிற நிஷ்டை, அவ பெருமானை பார்க்குறாங்க. இவ்வளவு பேதங்கள், இவ்வளவு யாரையும் தாக்க மாட்டாங்க. அந்த தாக்குதல்லாம் ரொம்ப குறைச்சல். ஹிஸ்டரியில தாக்குதல் இருந்தாலுமே அது விசாராத்மகமான தாக்குதலா, விசாராத்மகமான அது ஒரு தப்பு இல்லை. அது எப்படி ஒருத்தன் பிரகிருதி ஆராயம் அப்படின்னு எப்படி பிரகிருதி ஆராயவாள எப்படி சண்டை வருதோ, அது பெரிய அழிவை உண்டாக போகிறது உலகத்துல. பிரகிருதி ஆராய்ச்சி வேற வேற சயின்டிஸ்டுக்கு வேற வேற மாதிரி அபிப்பிராயம் வருவான். அதனால இந்த ஒரு அபிப்பிராயம் வேலை இருக்கு, இங்க சண்டை இருக்குங்கிறதுனால உலகம் ஆளுக்கு, அதனால ஒரு பெரிய லோகத்துக்கு பாதிப்புங்கிறது வந்துருக்கோம். ஆனா வழிபாடுல இந்த நம்பிக்கைகள்ல இது வந்துருச்சுன்னா இந்த நம்பிக்கை தான் சரி அப்படிங்கிற ஒரு எந்த இதையே வேலை இருந்தாலுமே இங்க இருக்கிறவன் மோட்சத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு வேணா ஒரு பாக்கி இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையில் எல்லாரும் மோட்சத்துக்கு போக மாட்டான் அப்படிங்கிற இது வேணா இருக்கலாம்.
ஆனால் அவன் அழிஞ்சு போயிடுவான், அவன் கஷ்டம்தான் படுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால சனாதன தர்மம் அப்படி இருக்கு. இவன் என்ன பண்றான், என்னை மட்டும்தான் ஆராதணும், என்னை மட்டும்தான் ஆராதணும், எனக்குன்னு ஒரு பദ്ധதி, இந்த பദ്ധதி மட்டும்தான் உலகத்தில் இருக்கணும், இதை தவிர இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இவனுடைய விஷயம். இந்த இதை கொண்டு வரோம். இந்த இதை கொண்டு வந்ததும் எல்லாரும் பயந்து போயிடுறா. ஜனங்கள் வந்து பொதுவாக ஜனங்கள் நிறைய பேர் ஒரு விஷயத்துக்கு போயிட்டதுனால அந்த இதுக்கு மகாத்மியம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். இந்த இதுக்கு என்ன மகிமை? இந்த மகான் ஒரு மகான் இருக்கார், அந்த மகானுக்கு என்ன மகிமை அப்படின்னா அவர்கிட்ட கோடி கோடியா ஜனங்கள் வரா, அவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்றா, அதனால அந்த மகானுக்கு மகிமை அப்படின்னு சொல்றது மகானுடைய மகத்துவம் அப்படின்னாலே என்ன தெரியாதவன் தான் சொல்லுவோம். மகத்துவம் அப்படிங்கிறது என்ன தெரியாதவன் தான் ஒரு கோடி பேர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான், அதனால இவர் மகான் அப்படின்னு சொல்றவனே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர், ஏன்னா ஜனங்கள் பயப்படுவா, ஜனங்களுக்கு பயம் உண்டு, ஆசை உண்டு, இது மாதிரி ஜனங்கள்கிட்ட நிறைய இது உண்டு. அதனால ஏகப்பட்ட ஜனங்கள் இரண்யகசிபு எல்லாரையும் வந்து என்னை மட்டும்தான் வழிபடணும், எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, இந்த வழியில தான் பண்ணணும், வேற என்ன பண்ணாலும் அதுவும் எனக்கு தான் பண்ணணும், அது அடுத்த விஷயம். அதுவும் இருக்கு. வேற ஒரு விஷயம், வேற ஒரு அதாவது இங்க வந்து பாகவத ரீதியா சாத்தம் பண்றான்னா சாத்தமும் இரண்யகசிபு தான் பண்ணணும். அவனுடைய அந்த ஜலம் விடா இல்லையா, அந்த ஜலமும் இரண்யகசிபு குடிச்சுருவானா இருக்கு, இருக்கு அந்த எண்ணுக்கு அந்த ஜலத்தை குடிச்சுருவானா. யாராவது பார்த்தோம்னா அந்த ஜலங்கள்லாம் எனக்கு தான் வரணும், அந்த பிண்டங்கள்லாம் எனக்கு தான் வரணும், எல்லாம் அதாவது ஒன்றும் என்னுடைய வழிபாடு மட்டும் தான் இருக்கணும், இல்லை வேற என்ன வழிபாடு இருந்தாலும் அதெல்லாமும் என்னுடைய பேர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இது இரண்யகசிபு பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா இதுவும் அழிஞ்சு கொஞ்ச நாள்ல நீ பயத்திலேயே இப்படி ஓடிட்டு இருந்ததுன்னா இது அவ்வளவுதான். அதனால ஜனங்கள் தேவாலயம் எல்லாரும் பயப்படுறாரு ரொம்ப. இரண்யகசிபு பெரிய சித்தமா இருக்கான். அவன் இரண்யகசிபு மாதிரி ஒரு அசுரன் வேற எந்த புராணத்தையும் இருக்கிற மாதிரி தெரியல. அவனே இதுவாயிடுவான், அவனே வேற தேவாலயமும் அவனே ஆயிடு, அவனுடைய ஒரு இதெல்லாமும் அவனே எடுத்துக்கிறான். அவனுடைய என்ன சொல்றது, இப்போ வாயுவாவே அவனே ஆயிடுவான், அக்னியாவும் அவனே ஆயிடுறான், எல்லாருக்கும் இந்த இடத்துல எல்லாமே தானாக ஆயிடுறான், அந்த வேகமாக தானே போட்டுருவான் அப்படின்னு அந்த இரண்யகசிபு இருக்கிறதுனால தேவாலாம் ரொம்ப சமப்பட்டு பகவான் போய் விண்ணப்பிச்சுட்டா. அது மாதிரி இரண்யகசிபு சமப்படுத்தலாம், ரொம்ப என்னை ஏதாவது வழி கொண்டு போ அப்படின்னு தேவாலாம் விண்ணப்பிச்சுட்டதும் பகவான் என்ன சொன்னார், ஒரு பாகவதன் பிரகலாதன் ஒரு பாகவதன் வரப்போறான், ஒரு பாகவதன் எனக்காக எந்த தியாகத்தையும் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா, அது மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்காக நான் என்ன வேணாம், ஒரு பாகவதன் வரணும், எனக்காக தியாகம் எல்லாத்தையும் தியாகம். அதாவது தியாகம் பண்ணதான் ஒரு சன்னியாசம் வாங்கி ஓடிடுறது அப்படி சொல்லலை. தியாகம் பண்றதுன்னா இந்திரிய சுகங்களையோ பயத்தையோ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நான் இந்த லட்சியத்துக்காக பகவானுக்காக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் இறங்கினான்னா அவனுக்காக பகவான் இந்த இவ்வளத்தையும் சரி பண்ணுவார். இது வந்து ஏதோ பிரகலாதன் கதையில மட்டும் இல்லை, இது வந்து பல விஷயங்கள்ல நம்ம அனுபவிச்சிருக்கிறது. ஹிஸ்டரியில பல இடத்துல இது உண்டு. ஒரு சமர்த்ராமதாஸ் அப்படின்னு ஒருத்தர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, எல்லா சுகத்தையும் தியாகம் பண்ணிட்டு தேசத்தோட ஒரு விடுதலைக்காக நின்னா அப்படின்னா தேசம் விடுதலை ஆகும். அது மாதிரி பின்னாடி இருந்த சுதந்திர போராடி அத்தனை மகான்களும் தியாகம் பண்ணி இவ்வளவு என்னுடைய சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தேசத்துக்காக நிற்பேன். ஏன்னா பகவான் அப்படி சொல்றார். பகவத்கீதையில வந்து பகவத்கீதை வந்ததே ஸ்வராஜ்யத்துக்காக, பகவத்கீதை வந்ததே காரணமே ஸ்வராஜ்யத்துக்காக, தர்மராஜ்யத்துக்காக அப்படின்றதுனால அது மாதிரி மகான் மொத்தம் வந்துட்டா போதும். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணுங்கோ அப்படிங்கிற ஒரு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அது வந்து எவ்வளவுதான் அது எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் பண்ணாலும் அது சுயநலம் இருக்கிறதுனால அது இதுவாகாது, விஸ்தாரப்படாது. சுயநலம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ற ஒருத்தன் வந்துட்டா அப்படிப்பட்ட அந்த ஸ்வராஜ்யம் கிடைக்கும், நம்மளுடைய அந்த இது நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரகலாதன் கதை. இந்த பிரகலாதன் அப்படிங்கிற இவன் பிரகலாதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் பிரகலாதன் சொல்றார்,
இது மாதிரி சில மகான்கள் உண்டு. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளை பற்றி சில கிரந்தங்கள்ல சின்ன சின்னதாக விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி பிரகலாதனை பற்றி பகவான் இது மாதிரி பிரகலாதமும் ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு இவன் துரோகம். இவனுடைய இந்த சுயநலம் எங்க போய் முடியும்னா தன்னுடைய குழந்தைகள் பார்க்க மாட்டான். இது சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தன்னுடைய குழந்தைகள் பார்க்க மாட்டான், தன்னுடைய இதையும் பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு என்னுடைய ஒரு சித்தாந்தத்துக்கு இந்த இரண்யகசிபுவோட சித்தாந்தத்துக்கு விரோதமா இருந்தால் அவனை கொண்டுடுறது. இதுதான் இருக்கு. அப்படின்னு இருக்கிறதுனால இரண்யகசிபு அப்படி தன்னுடைய பிள்ளையே அவனுக்கே துரோகம் பண்ணுவான். அது மாதிரி துரோகம் பண்ற சமயத்தில் நான் அவதாரம் பண்ணி அவனை இது பண்ணிடுவேன் அப்படின்னு பகவான் ஆக்ஞை பண்ணிட்டு அவனை அவள் தேவாளுக்கு இது பண்ணிட்டு அபயம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டான். பிரகலாதனை பற்றி ஆரம்பிக்கிறார் சுகர் இல்லை நாரதர். இதே விஷயத்தை தான் நாரதர் யுதிஷ்டிரருக்கு சொல்றார். அதுதான் சொல்றாரு சுகரிக்கு. இந்த நாரதர் இது மாதிரி சொல்லாரு, இது பிரகலாதன் யாருன்னு சொல்லாரு. பிரகலாதன் ஒரு பெரிய ஒரு சித்தன், ஆஜன்ம வைஷ்ணவன். அது மாதிரி ஒரு பாக்கியம். கரையேறிடணும்னு சில சாதாரணமாக நமக்கெல்லாம் தோணும். திடீர்னு பேர் கரையேறிடணும், பேரை வைகுண்டத்துக்கு போயிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் பிரகலாதன் மாதிரி ஆகும், பிரகலாதன் மாதிரி ஆகும். அது மாதிரி ஒரு ஆஜன் பிறந்ததுலேருந்து விஷ்ணு பக்தன் பிறந்தவன். கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேர், கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேர் பிரகலாதன். அப்படிப்பட்டான். அப்படி பிறந்ததுலேருந்து அந்த ஒரு குணங்கள், ஆத்ம குணங்கள். பாகவத் பொதுவாகவே ஒரு விஷயம், பாகவதனாக வாஸ்தவமாக பக்தனா இருந்தால் அவன் ஆத்ம குணங்கள்ல நல்ல குணங்கள்ல இருந்தே ஆகும், அந்த ஒழுக்கத்துல இருந்தே ஆகும் அப்படின்னு பாகவத் சொல்றது. நம்ம அந்த ஒரு சோகம் இருக்கு, என்னுடைய வாக்கு பொய்யா, என்னுடைய வாயிலும் பொய் வராது, என்னுடைய மனசு கெட்ட வழியில போகாது, நான் தப்பான வழியில விழமாட்டேன். ஏன்னா என்னுடைய மனசுல பகவான் இருக்கார், என்னுடைய மனசு பகவான பக்தியோட தரிச்சுட்டு இருக்கு. என்மே முதா உட்கட்டியவதா கிருதோ ஹரி. என்னுடைய மனசு ஹிருதயம் பகவானை தரிச்சுட்டு இருக்கிறதுனால என்னுடைய மனசு தப்பா போகாது, தப்பு வழியில போகாது, என்னுடைய வாய் போய் சொல்லாது. இந்த பாரதி மேற்க விஷோப லட்சியம், என்னுடைய வாயிலே போய் வராது, என்னுடைய ஒரு நான் போற வழி தப்பாக போய் முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லுவான் பகவான். அதனால பெரிய ஆத்மகுணம், என்னுடைய ஆத்மகுணங்கள்லாம் விஸ்தாரமா பண்ணிக்கிறார். பெரியவாழ்லாம் அவ்வளோ பக்தியா இருப்பான். தன்னோட சின்னவா, இவனே சின்ன பையன், 5 வயசு பையன், இவனே தன்னுடைய தன்னோட சின்ன பசங்கள்லாம் கருணையா இருப்பான். தன்னுடைய வயசுக்காலெல்லாம் நட்போட இருப்பான். யாரையும் துவேஷிக்க மாட்டான், யாரையும் தப்பு சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மகுணம். அதே மாதிரி பக்தி ஞானம். பிரகலாதன், இந்த பிரகலாத சரித்திரத்தோட கட்சியில் வரும். பிரகலாதன் சரித்திரத்தை, பிரகலாதன ஒருத்தன் வாஸ்தவமாக பிரகலாதனுடைய கேரக்டரை விஸ்தாரமா நம்ம மனசுல வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு பக்தி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, பிரகலாதன் மாதிரி ஆயிட்டோம்னா ஆன்மீகம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இந்த பிரகலாத சரித்திரத்தோட கட்சியில் வரும். ஆன்மீகம்ங்கிறது பிரகலாத சரித்திரத்தை முடிஞ்சு போயிடுச்சு. இந்த பிரகலாதனுடைய கேரக்டரை தவிர வேற ஒரு போய் ஆன்மீகம்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஆன்மீகங்கிறது இங்கே முழுக்க தெரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரகலாதன். அந்த பிரகலாதன் இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கான். இயற்கையாக பகவான்கிட்ட, கிருஷ்ணன் கிட்ட ஒரு பெரிய ரொம்ப பக்தி. அப்படியே எப்படின்னா திடீர்னு அழ ஆரம்பிச்சுவான், திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுவான், திடீர்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சுவான், திடீர்னு மேடி சிரிக்கும். அது மாதிரி ஒரு பக்தி. அதாவது பகவான் திடீர்னு அவனை ஆக்கிரமிச்சுடுவான். ஆக்கிரமியாத்மன் அவஸ்திதம் அப்படின்னு ஒரு நிற்பத்ம கிரந்திகாதிசியம். ஆக்கிரமியாத்மன் அவஸ்திதம். பகவான் ஆக்கிரமணம் பண்ணிட்டு பக்தன் பகவான் சமர்ப்பணம் பண்ணிட்டான்னா, தன்னை பகவான் சமர்ப்பணம் பண்ணிட்டான்னா பகவான் அவன் ஆக்கிரமிச்சுடுவார். அதுதான் வேதத்துல விக்ரமேன்னு வரும். திரும்பி பகவான் அளக்கிறான்னு வரும். இதுதான் போடுறது ஆக்கிரமியம். அப்படியே ஆக்கிரமிச்சுடுவார் பகவான். இப்படிப்பட்ட ஒரு பக்தனை அப்படி ஆக்கிரமிச்சுடுவார். அது மாதிரி இவன் ஆக்கிரமிச்சு இந்த கிருஷ்ண கிரக கீதாத்மா நவேத ஜெகதீஷம். கிருஷ்ண கிரகம், அந்த கிரகம் இவனை கணிச்சுட்டு. அப்படி கணிச்சுட்டதுனால கிரகம் அப்படின்னா முதல்ல அர்த்தம். முதல்ல எப்படி ஒரு ஜீவனை மொத்தமா ஆக்கிரமிச்சுட்டு தனக்குள்ள போட்டுருக்கோ,
அது மாதிரி பிரகலாதனை வந்து போட்டுட்டாராம் தனக்குள்ள பகவான். பிரகலாதன் பகவானுக்குள்ள இருக்கான் எப்போதுமே. பகவான் பிரகலாதனுக்கு உள்ள ஹதயத்துல தான் இருந்தான். அது அப்படி இல்லை, பிரகலாதன் பகவானுக்குள்ள இருக்கான். எப்பயாவது லோகத்துக்கு வருவான், லோக விஷயத்துல எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட பக்தன். இப்படி இருக்கும்போது இவனை வந்து பாடசாலை இருப்பான். இதெல்லாம் ஆத்துல இருக்கிற வரைக்கும் இரண்யகசிப்புக்கு தெரியாது. ஏன்னா ஆத்துல எப்போதுமே இருக்கிறதுனால, சும்மா எப்போதும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவனை கூப்பிட்டு வச்சுட்டு அப்பா எப்போதும் அவருக்கு காரியம் ஜாஸ்தி, நிறைய பேரை இது பண்ணணும், நிறைய பேரை தன் வழிபாடையே பண்ண வைக்கணும். அதனால் அவர் பிஸி ரொம்ப. ஆற்றுல இருக்கிற வரைக்கும் வரமாட்டார். ஆனால் பாடசாலைக்கு அனுப்பினார் 5 வயசுல. பாடசாலைக்கு அந்த காலத்தில் பாடசாலையில் படிப்புன்னா பொதுவாக காலத்தில் இருக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4 பற்றி தான் படிப்பு. இதுதான் திருக்குறள்லேயுமே இதுதான் இருக்கு. இது மாதிரி பல படிப்புனாலே பொதுவாக இதை பற்றி தெரிஞ்சு. தர்மம் அப்படிங்கிறதுக்கு வேதாந்த சாஸ்திரங்கள், அர்த்தம்ங்கிறது ராஜ நீதிகள், இது மாதிரி காமம் அப்படிங்கிறதுக்கும் அந்த எப்படிப்பட்ட அந்த காந்தர்வம் முதலிய சாஸ்திரங்கள், அதாவது நாட்டியம், டிராமா முதலிய சாஸ்திரங்கள்லாம் ஆசைக்கான சாஸ்திரங்கள். இந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுப்பான். எல்லாமே பாடத்தில் உண்டு. எல்லா கலையும் எதுவுமே இங்கே வந்து அவன் வந்து தான் சொல்லி வெள்ளக்காரன் வந்து அழிச்சான். வாஸ்தவமாக அப்படியே சொல்லுவோம், ஓப்பனாக சொல்லுவோம். இது வந்து நான் சொல்லலை, ஹிஸ்டாரியன் சொல்கிறான். வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ரெக்கார்ட்ஸு, இந்தியாவில் ரொம்ப பிச்சைக்கார நாடு, இந்தியாவில் வந்து வெள்ளக்காரன் வந்து தான் இங்கே எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து நான் சொல்லலை, ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி என்ன ரெக்கார்ட்ஸ் கிடைக்கிறதோ, அதாவது நம்ம பேச ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம ஏதோ இப்படி இங்கே யாரோ இங்கே இதில் இப்படி சொன்னான் அதனால் அப்படி இங்கே எப்படி சொன்னான் அப்படி கிடையாது. ஏதோ இவர் வந்து இந்த சொற்பொழிவில் இப்படி சொன்னார் அதனால ஹிஸ்ட்ரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்றது, ப்ரூஃப் என்ன சொல்றதுங்கிறத வச்சுட்டு தான் ஹிஸ்ட்ரி சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி இங்க வந்து நிறைய பேர் இந்தியாவை பற்றி வெளிநாட்டில இருந்து எழுதி வச்சவா காலகாலமா இருக்கா. மெகஸ்தனிஸ் எழுதியிருக்கார், இந்த ஹுவான் சுவான்னு ஒருத்தர் சைனீஸ், அவர் சைனீஸ்காரர், அவர் எழுதி வச்சிருக்கார். நிறைய பேர் எழுதியிருக்கார். யாருமே இந்தியா பிச்சைக்கார நாட்கள் எழுதவே இல்லை. அவ்வளோ பெரிய எஜுகேஷன் சிஸ்டம், அவ்வளோ பெரிய பணக்கார நாடு, இப்படிதான் எழுதியிருக்காங்க. அதனால இங்கே அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் வந்துருக்கு. சாஸ்திரங்கள் இன்னைக்குமே கிடைக்கிறது, பேசுறதுக்கு நல்ல. இது வந்து வெளியில இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் இங்கே இருக்கு. இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள், விமான சாஸ்திரம் இருக்குது, விமான சாஸ்திரம் இருக்கு, அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு ஆடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து 38 வயசு படிப்பாங்க. எல்லாரும் சொன்னாங்க 38 வயசு படிப்பாங்க இந்த காலத்தில். இதெல்லாம் எழுதி வச்சிருக்க ரெக்கார்ட்ஸில் இருக்கு. 38 வயசு வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க. இதே வேலையை வச்சுருக்காங்க, இப்படி வாழ்க்கையை அர்ப்பணிச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப இதுவாக மெகஸ்தனீஸ்னு ஒருத்தர் எழுதினார். மெகஸ்தனீஸ்னு இண்டிகான்னு ஒரு இதில் மெகஸ்தனீஸ் இந்தியாவை பார்த்து எழுதியிருக்கார். அவர் இது மாதிரி சொல்கிறார், இது மாதிரி 38 வயசு வரைக்கும் படிப்பா அப்படின்னு சொல்கிறார். இங்கே இயற்கையாக திருமுருகாற்றுப்படையிலையும் இதுக்கு இது இருக்கு. திருமுருகாற்றுப்படையின்னு ஒரு சங்க இலக்கியம், ரொம்ப ரொம்ப பிராச்சீனமான ஒரு இது. திருமுருகாற்றுப்படையில் 38 வருஷம் படிப்பா அப்படின்னு படிப்புங்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் ஒதுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு. அதனால ஏதோ பிச்சைக்கார நாடு, வெள்ளக்காரன் தான் சரி பண்ணலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது தெரியாது. அது சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஹிஸ்ட்ரி வந்து இந்தியாவை நெகட்டிவா காட்டுற ஹிஸ்ட்ரி, இந்தியாவில் இருக்கிற விஷயத்தை நெகட்டிவா காட்டுறது. என்னத்தை பண்றது, இந்தியாவில் இருக்கிறவா தான் கெட்டவா, அவள் வந்து நம்மளை சரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. படிக்கும் போதே நமக்கு அந்த ஃபீலிங் வரும். இவாளை வந்து வேற ஆளா காட்டுவான். வெள்ளக்காரால மெயினா வச்சுட்டு தான் ஹிஸ்ட்ரி போகும், அவளை வச்சுட்டு தான் ஹிஸ்ட்ரி போகும். நம்ம வேற மாதிரி அவளை வச்சுட்டு ஹிஸ்ட்ரி போறதுனால அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர நம்ம என்ன பண்ணுறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி போறதுனால இங்க அதெல்லாம் பற்றி பேசுறதுனால இல்லை. ஹிஸ்டரி பத்தி ரிசர்ச் பண்றதுக்கே யாரும் ஜாஸ்தி பேர் இல்லை, குறைச்சலான பேர் தான் இருக்கா. ஹிஸ்டரி பத்தி பேசினாலும் அதை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதனால இப்படி போயிட்டு இருக்கு. அதனால அவன் இஷ்டத்துக்கு பேசுவான், நம்ம அது பதில் தெரியாம அப்படியே பார்க்கணும். இங்க எதுக்கு சாஸ்திரம், இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா பிரசாதனுக்கு. இவன் பாடசாலைக்கு போயிட்டு வந்தான் ஒரு தடவை. பாடசாலைக்கு பிரசாதம் போயிட்டு வந்தான். போயிட்டு வந்ததுனால அவன்
ஹிரண்யகசிபுக்கு இவனை கவனிக்கணும் அப்படின்னு. ஹிரண்யகசிபு பிரகலாதனை மடியில் உட்காந்து வச்சுட்டு, நீ படிச்சதுலேயே சாரதமமான விஷயம் என்னப்பா அப்படின்னு கேட்டான். பிரகலாதன் உடனே சொல்லிட்டான், சின்ன மழலை பேச்சா பகவானை ஆசிரியக்கிறது தான் வழி, பகவானை ஆசிரியக்கிறது தான் சாரதமம். எந்த வேற சம்சார விஷயங்களும் இல்லாம எந்த விஷயமும் இல்லாம பகவானை மட்டும் ஆசிரியச்சுட்டு இருந்தா அதுதான் வழி அப்படின்னு பிரகலாதன் சொன்னான். இவனுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப கோபம். இந்த வாத்தியார்களை மட்டும் மிரட்டினான். இது மாதிரி இவனுக்கு சொல்லி வச்சிருக்கியே, இவனை சத்ருக்கள்லாம் நீ சத்ருவா அப்படின்னு அவாளமோடு மிரட்டினான். சத்ருக்கள் இவன் புத்தியை கெடுக்கிறா, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ராஜாவோட பையன், இந்த பையனை நம்ம சத்ருக்களை வச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம பாட்டுக்கு இவன் எப்படி ஹிரண்யகசிபு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு பிரகலாதன் அல்லது பிளாக்மெயில் பண்ணலாம், பிரகலாதனை வச்சு ஹிரண்யகசிபு பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வா பண்ணுறா. அதை நீ இது பண்ணு, நீ அதை கவனி, வேற யாரும் பேச விடாம எதுவும் பண்ணாமல் அது மாதிரி கவனி அப்படின்றதும் சரி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டான். பிரகலாதனை திருப்பி ஒரு தடவை அந்த லீவுக்கு வந்ததும் அவனை திரும்பி மடியில் பார்த்து வச்சுட்டு இப்போ திருப்பி சொல்லுவான் சாரதமான விஷயம் என்ன அப்படின்றதும், ஆசிரியக்கிறது சாரதம்னு மாடி சொல்லியிருக்கான். ஆசிரியக்கிறது எப்படி ஆசிரியக்கலாம், என்னெல்லாம் பண்ணி ஆசிரியக்கலாம் அப்படின்னு சிரவணம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் முதலிய நவவிதமான பக்திகள். இந்த பக்தி இப்படியெல்லாம் பக்தி பண்ண முடியும். பகவானுடைய கதையை கேட்கறது மூலமாக பக்தி பண்ண முடியும். பகவத் ஸ்மரண, இந்த கதையில கேட்ட பகவானுடைய நாமத்தையோ பகவத் குணத்தையோ பகவானுடைய ரூபத்தையோ அதை தியானம் பண்றது. ஸ்மரணம், கீர்த்தனம், அந்த சிரவணத்துல அந்த பகவானுடைய என்ன குணங்களை கேட்டோமோ அந்த குணங்களையோ அந்த நாமத்தையும் திரும்பி திரும்பி கீர்த்தனம் பண்றது, நம்மளே சொல்றது. ஸ்மரணம் பண்றது, அப்புறம் பூஜை பண்றது, தாஸ்யம் கைங்கரியம் பண்றது, பகவானுடைய பக்தாளோட சக்கியம் பண்ணிக்கிறது. இந்த எல்லாத்தையும் பண்ணினால், ரொம்ப ஒரு பக்தியோட ஆசையோட பண்ணினால் கடைசி விஷயம் ஆத்மநிவேதனம் அப்படிங்கிறது சித்திக்கும். இதுல ஒன்று பண்ணினாலுமே எல்லாமே பண்ணாலும் சித்திக்குங்கிறது இல்லை. அதுதான் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். இது ஒரு கர்மானுஷ்டானம் மாதிரி விதிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஸ்மரணம் பண்ணிட்டு ஸ்மரணம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் ஆத்மநிவேதனம் சித்திக்கும். ஆத்மநிவேதனம் சித்திச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சிரவணம் எல்லாமே பண்ணோம்னா பண்ணலாம். எல்லாமே அப்படின்னா என்னன்னா வீண் பொழுது போகாம வேற விதமான பகவத் விஷயத்திலேயே நம்ம புத்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பண்றோம். ஒண்ணுத்த மட்டும் பண்றோம். சிரவணம் அப்படிங்கிறது தான் எனக்கு, அதுவும் அவர்கிட்டே இருந்து சிரவணம், ஒரு குரு அவர்கிட்டே இருந்து சிரவணம், அதுதான் அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இருக்கு. அது மாதிரி கீர்த்தனம், பகவத் கீர்த்தனம், அதுலேயும் ஒரே தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய விஷ்ணு அப்படின்னு எடுத்துட்டா விஷ்ணு இல்லது ராமர், கிருஷ்ணன், ஏதோ ஒரே ஒரு பகவான். இந்த பகவானுடைய ஒரே நாள் அல்லது அந்த பகவானுடையவே குணம், அதையே திரும்பி கீர்த்தனம் பண்ணணும். இது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி இது எப்படி வேணா பண்ணலாம். இதெல்லாம் இந்த வழியில போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது. இது பண்ணினா ஆத்மநிவேதனம் சித்திக்கும். பகவானுடைய குணங்களை திரும்பி கேட்டுட்டு இருந்தா அப்படிப்பட்ட அந்த பகவான்கிட்ட நம்ம ஆசிரியக்கணும், அந்த பகவானை நம்ம ஆசிரியக்கணும் அப்படிங்கிறது சித்திக்கும். இந்த ஆத்மநிவேதனம் சித்திக்கும். அதனால இதுதான் சாரதமமானது. இது மாதிரி பகவான்கிட்ட பக்தியை நம்ம அர்ப்பணிச்சோம்னா அது ஸ்ரேயஸ்கரமாக, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டோம். ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் கொடுத்து அவனை அந்த வாத்தியாரங்களை திருப்பி கூப்பிட்டு கேட்டான். அவளுக்கு செண்டாமர்க்கர்கள் அப்படின்னு சுக்ர ஆச்சாரியரோட பையன். அவளை கூப்பிட்டு இது மாதிரி என்னப்பா இது மாதிரி இருக்கு, என்ன இது மாதிரி கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்க, விஷ்ணுங்கிறது நமக்கு சத்ருவை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேப்பா அப்படின்னு சொன்னதும் அவ நைசர்கிக்கி அப்படின்னு இவனுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு இது இருக்கு. இயற்கையாக பக்திங்கிறது இயற்கையாயிடுச்சு. அவ்வளவு ஒரு பாகவத கிரமத்தில் தீவிரமா இருந்ததுனால
அந்த பக்திங்கிறது இவனுக்கு வாசனையாயிடுச்சு, இவனுக்கு இயற்கையாயிடுச்சு. இவன் பூர்வ ஜென்மங்கள்ல அவ்வளவு விஷ்ணு பக்தனா இருந்திருக்கான். அந்த ஒரு பக்தி சுஜீனாம் ஸ்ரீமதாங்கேயே யோக பிரஷ்டோபஜாரியத்தை. யோகம் பண்றவன், யோகங்கிறது எல்லாமே தான். எது மனசை கட்டுப்படுத்துமோ அது யோகம். அப்படிப்பட்ட ஏதோ அந்த பக்தி அப்படிங்கிற பக்தி யோகத்துல இருந்து திரும்பி 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 தீவிரமான பக்தியில இருந்ததுனால இவனுடைய வாசனையில கலந்து போயிடுது விஷ்ணு பக்தி அப்படிங்கிறது. நீங்க என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. நீங்க இவனை கொண்டாலும் அடுத்ததுனாலும் திரும்பி இவன் பக்தனாதான் ஸ்ரீராம் ஸ்ரீராம் நல்லது பண்றவன் மறவான். மணி கல்யாணத்துக்கு கச்சது துக்கத்தையும் பார்த்த கச்சது. நல்லது பண்றவன் கெட்டு போக மாட்டான். இதுதான் சனாதனம். என்ன நல்லது பண்றவனோ அது கெட்டு போகும். இவன் திரும்பி 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 அந்த பக்தியிலேயே இருந்ததுனால வாசனையில கடந்து போய் இவனுடைய ஸ்வபாவமாயிடுச்சு. பக்தி நைசர்கிகமாயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணாலும் நான் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதும் அவனை நான் மாற்றி காட்டுறேன் பாரு, உன்னுடைய பக்தியை நான் மாற்றி காட்டுறேன் பாருன்னு அவனுக்கு பல தண்டனைகளை கொடுத்தான். தண்டனைகளை கொடுத்தா அவன் திருந்தலை. அது முடியாது. அது அந்த பக்தியை ஊறி போயிடுச்சுன்னா அது உயிர் போனாலும் மாற்ற முடியாது. ஹரிதாஸும் ஒருத்தர் மகாபிரபு காலத்தில் இருந்தவர். ஹரிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் லக்ஷணாம சொல்லுவார் ஒரு நாளைக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த விஷயத்தை இதை 3 லட்சம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. கீர்த்தனம் பண்ணிட்டே சொல்லுவாங்க. அதே அவங்க சொல்லி 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 அதுவே அவருக்கு இதுவாயிடுச்சு. அவர் சொல்றதே இதுவாயிடுச்சு. அவர் ஒரு முஸ்லீம். அவா இது மாதிரி நீ இந்துல இருக்கியே, இந்து மதத்தில் இருக்கியே அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அவருக்கு தண்டனையாக 4 வீதியிலையும் சாட்டையால் அடி கொடுத்து கங்கா தீரத்தில் கங்கையில் போட்டுட்டான். சாட்டையால் அடிச்சு அவர் அப்பையும் திரும்பி திரும்பி நாமத்தான் சொல்றார். அவருக்கு அந்த கணக்கு ஆயாகும். உயிர் போற வரைக்கும் அந்த அந்த இதில் இருந்தாங்க. என்னைக்கு என்னால் ஒரு நாளைக்கு இந்த சங்கையை முடிக்க முடியலையோ அன்னைக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிறது. அதனால உயிர் போற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கணும். இவருக்கு அந்த இதில் இருக்கிறதுனால, அந்த ஸ்மரணையில் இருக்கிறதுனால அந்த அடி கூட தெரியல. இவ்வளவு தூரத்துக்கு அந்த நாமத்திலேயே முடிஞ்சு போயிட்டார். அப்படி இருக்கார். அவா போட்டு சட்டையால் அடி அடின்னு அடிச்சு 4 வீதியிலையும் அழைச்சின்னு போய் இழுத்துன்னு போய் கங்கையில் போட்டுட்டாங்க. கங்கை இயற்கையாக ஒதுக்கிடுச்சு. இயற்கையாக ஒதுக்கி அந்த அவளுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம் ஹரிதாஸ். அப்படிப்பட்ட என்ன அவருக்கு அப்படி ஆக்கணும். நாம் இந்த ஒரு பக்தி அப்படி ஆக்கி விட்டோம். இவன் அதனால என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை விட முடியாது. அது மாதிரி நாக்க அறுத்து போட்டாலும் அந்த அறுத்து கீழே இருக்கிற அந்த நாக்கு நாமா சொல்லணும் அப்படின்னா, என்னோட நாக்கு அறுத்து போடுவோ அல்லது என்னோட கையை வெட்டி போடுவோ என்னுடைய ஒவ்வொரு ரோமத்திலையும் நாம ஊறி போயிடுச்சு. கிருஷ்ணநாம ஊறி போயிடுச்சு. என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில் இருக்கிறவா அந்த ஸ்திதியில் இருக்கிறதுனால இவன் பிரகலாதன் அந்த ஸ்திதியில் இருக்கிறதுனால தண்டனைக்கெல்லாம் மசியவே. அதுக்கப்புறம் இரண்டு இவனை கொண்டுடுவோம். இவனை இப்படிப்பட்ட ஒரு இது வேண்டாம், இதுதான் தன்னோட பிள்ளையாக இருந்தாலும் அவனை கொண்டுடுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்படி கொண்டுடுவோம் அப்படின்னு அது மாதிரி கொண்டுடுவோம் அப்படின்னு ஆக்கியம் பண்ண. அந்த ஆக்கியம் பண்ணதும் அவனை கொல்றதுக்கான ஏற்பாடு தான் பண்றான். ஆனா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பெரிய யானையை பிடிக்க சொல்றா, சர்ப்பத்தை கடிக்க சொல்றா, விஷத்தை பிடிக்க சொல்றா, எதுவும் நடக்கல. எந்த இதுவும் அவனை, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அது இயற்கையாவே பல மாநில சரித்திரத்திலேயே அது நடந்திருக்கு. அது தெரியுது. நிறைய மாநில சரித்திரத்துல விஷத்தையே குடிச்சுக்கிட்டார் ஒரு மகான். நிறைய மீரா குடிச்சா விஷத்தை. ஒரு சேஷாந்தி சுவாமிகள்னு ஒரு மகான், அவரும் விஷத்தை குடிச்சா உண்மையான ஒரு விஷத்தை குடிச்சோம். அது மாதிரி அதாவது அந்த நாமா ஒரு அந்த உபாசனை வெறித்தனமா ஏறி போயிருக்கிறதுனால பகவான் அந்த பகவான் அந்த என்ன சொல்றது உடம்புலையுமே அந்த ஒரு பகவானுடைய தாக்கம் இருக்கு. சாரூபியம்னு சொன்னேன் இல்லையா, பகவானுடைய ரூபமே வந்து. அதனால பகவானை என்ன பண்ண முடியும், பகவான் ரூபத்திலையும் ஆரம்பிச்சுட்டார். அப்படிப்பட்ட ஒரு பக்தன். அதனால எந்த இதுவும் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன். எதை நினைச்சாலும் அவனுக்கு பகவத் ஸ்மரணை தான் வருது. இதை பார்த்து, அதாவது இதை நினைச்சுதான் அவனுக்கு பகவத் ஸ்மரணை வரணுங்கிறது இல்லை. இதை பார்த்தாலும் பகவானே இருக்கு. சகலம் இதை அமைச்ச வாசுதேவன், எல்லாருமே வாசுதேவன் அப்படின்னு இருக்கிறதுனால அவன் ஒன்றுமே பண்ண முடியல யாரையும் அப்படின்னு இருக்கு. இவன் இரண்டகசிப்பு பார்த்தான். இரண்டகசிப்புக்கு
ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மாதிரி இப்படி ஒரு தியாகி, இப்படி என்ன நினைச்சாலும் நான் என்னுடைய விஷயத்தை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் பின்னாடி விடுவாங்க. அப்படிப்பட்ட இது இல்லை பொதுவாக. அப்படிப்பட்ட தியாகம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தைரியம், நான் என்ன பண்ணாலும் என்னோட இதை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுனால சிரமமாக இருக்கு. இப்போ இந்த பிரசாதம் எதை பண்ணாலும் விடலை அப்படிங்கிறதுனால இரண்யகசிபுவால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப பின்னாடி போயிட்டோம். இந்த சண்டாமர்க்கர்கள் வந்தால் இரண்யகசிபு கிட்ட வந்து இவனை வந்து நீங்க இது மாதிரி பண்ணாங்க, அடுத்தது இவனுடைய புத்தியை நாங்கள் சரி பண்ணிட்டோம். நீ வந்து உடம்பு ரீதியாக சமப்படுத்தினேன், உடம்பை நீங்க சமப்படுத்தினெல்லாம் நடக்காது. அவன் உடம்பை சமப்படுத்தப்படுத்த இன்னும் அவனுக்கு வெறிதான் ஜாஸ்தியாகும். புத்தியில நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம், அதாவது அவனுடைய படிப்பை சரி பண்ணி நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா. அது பிரசாதம் அவனை பாடசாலை அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போய் அவனுக்கு அங்க என்ன சிக்ஷை கொடுக்கணுமோ இரண்யகசிபு தான் கதி அப்படிங்கிறத எப்படிலாம் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லணும். வேற வழி மூலமாக இரண்யகசிபு தான் கதி அப்படின்னு சொல்லணும். இவனை அப்படி நிறுத்த முடியுமா? அந்த ஒரு ஸ்தைரியம், அந்த ஒரு வெறி இருக்கிறவனா யாரால என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட பிரசாதம் அப்படி இருக்கிறதுனால அவனை ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருந்தும் ஒன்றும் பண்ண முடியல. இவன் என்ன பண்ணிட்டான், இது மாதிரி குழந்தைகள், அந்த அசுர குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அசுர குழந்தைகள்லாம் ரொம்ப ஒரு இதுவானவாங்கலாம், ரொம்ப வெறி பிடிச்சவா, குழந்தைகளே வெறி பிடிச்சவா, அது மாதிரி இருக்கிறவா. ஏன்னா நம்ம அப்பா அம்மா எப்படியோ அது மாதிரி தான் நம்ம அது வந்து பரம்பரையா நம்ம எப்படியோ அது மாதிரி தான் வம்சம் வரும் அப்படிங்கிறதுனால அவளும் அது மாதிரி இருக்கா. ஆனா இவன் அந்த ஒரு நல்ல பேர்ல இருக்கிறதுனால பிரகலாதனுக்கு அங்க ஒரு நல்ல பேர் இருக்கு. எப்படி நல்ல பேர்னா, நல்ல பேருங்கிறது பொதுவாக எப்படி வரும்னா தியாகத்தினால வரும். தியாகம் யாருக்கிட்ட தியாகம் இருக்கோ அவனை பார்த்துதான் நல்ல பேருங்கிறது வரும். அதனால இவ எவ்வளவு பெரிய பரிசாலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்த சம்ஸ்காரங்கள்ல உரினவாளா இருந்தாலும், இவனை பார்த்து, இவனுடைய தியாகத்தை பார்த்து, இவனுடைய அந்த ஒரு பக்தியையும் அந்த ஒரு தியாகத்தையும் பார்த்து இவன் மேல ஒரு மதிப்பு உண்டாகும். அதனால இவன் சொன்னா கேட்பான். இவன் இது மாதிரி விளையாடுறது எல்லாம் ஜென்மா ஃபுல்லா போகும்பா, ஜென்மா ஃபுல்லா போகும். இது எவ்வளவு ஜென்மா வேணும் விளையாட்டுன்னு திருப்பி அதே ஒரு இதுலயே இருக்கலாமா, அதே இதுலயே இருக்கலாம். எவ்வளவு ஜென்மா வேணா இருக்கும். அது வந்து முடிவே கிடையாது. ஜென்மாக்களுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம என்னைக்கு சம்சாரம் போறோம், அதாவது இந்த சம்ஸ்காரங்கள் போறோம், நம்ம திரும்பி நம்ம இயல்புக்கு திரும்பணும். சனாதன தர்மத்தில் அது முக்கியமான விஷயம். சனாதன தர்மத்தில் கெட்டு போனவன் அப்படிங்கிறது கிடையாது. கெட்டு போனவன்றது தான் கெட்டு போனவன். அதாவது ஒரு ஆத்மா அவன் பாபி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பாபி அவன் பாபி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கெட்டு போயிருக்கோம், நினைச்சா திருந்த முடியும். நம்மளுடைய வாஸ்தவமான ஒரு நிலைமை ஆத்மா, அது வந்து சுத்தமானது, சுத்தமானது. எல்லாருடைய ஆத்மாவுமே சுத்தமானது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அப்படி இருக்கிறதுனால நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா திரும்பி போகணும், அந்த ஸ்திதிக்கு திரும்பி போகணும். இத்தனை வாசனைகளையும் இத்தனை கெட்ட விஷயங்களையும் விட்டுட்டு திரும்பி போகணுங்கிறது தான் விஷயமே தவிர இது வேதத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து வேதாந்தம், சூத்திர பாஷ்யம் முதலிய ரொம்ப புத்தி பூர்வகமான கிரந்தங்கள்லாம் அதை எப்படி லாஜிக்கா இதை சொல்றது, லாஜிக்கா இதை என்ன சுரூபம் தான், சுரூபத்துக்கு திரும்பி போறதுங்கிறது தான் மோட்சமா இருக்க முடியும். ஏன்னா அதுதான் நித்தியமா இருக்க முடியும். எதை நம்ம அடையிறோமோ அது வந்து இழக்கப்படும் அப்படின்னு இதை லாஜிக்கலா கொண்டு வருது. ஆனா வேதத்துல இது ரொம்ப பிரார்த்தனையா இருக்கு. பிரார்த்தனையான புனகா அப்படின்னு நிறைய இடத்துல திரும்பி நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற வார்த்தை எது சொல்றதுன்னா இது இந்த விஷயத்தோட மூலம் அங்க இருக்கு. வேதத்துல எல்லா சாஸ்திரங்களோட மூலமும் வேத மந்திரங்கள் இருக்கு. அந்த வேத மந்திரங்களை பார்த்தோம்னா எல்லா சாஸ்திரங்கள், எல்லா சம்பிரதாயங்கள், சனாதன தர்மத்துல என்னெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்கோ, என்னெல்லாம் நம்பிக்கைகள் இருக்கோ, எல்லாமே அப்படியே இருக்குமான்னா அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனா இதோட ஒரு பேஸ், இதோட ஒரு ஆதாரம் வேதத்துல வரும். ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரியாவது வேதத்துல வரும். அந்த ஒரு வார்த்தையை கொண்டுதான் இந்த ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. பகவானை வந்து பத்தியா பார்க்கறது அப்படின்னு ஒரு பக்தி இருக்கு.
அதை வந்து விஸ்தாரமாக கிருஷ்ண பக்தியில் முக்கியமாக பகவான் பத்தியாக பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. வேதத்துலையுமே உண்டு, வேதத்தில் பகவானை பத்தியாக பார்க்கறதுங்கிறது உண்டு. அதனால் அதோட அந்த ஆதாரத்தில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் வரும். இங்கே அப்படிதான் திரும்பி அடையிறது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஆனால் திரும்பி அடைகிறதுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்று பண்ணிட்டோம்னா பகவான் திரும்பி நம்மளை நோக்கி வருவார். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா பகவான் நம்ம கொடுக்குற சுதந்திரத்தினால, இந்த சுவாதந்திரியம் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்படியே இருந்துருக்கோம். அதனால நீங்கள் இப்போ விளையாடிட்டு விளையாடிட்டே இருக்க வேண்டியதான். ஜென்மம் சின்ன வயசில் முடிஞ்சு போயிடுங்கிறது கிடையாது. எத்தனை வயசு வேணா, எத்தனை இது வேணா, இது மாதிரியே போயிட்டு இருக்கும். அதனால நீங்கள் அழகாக இந்த பாகவத தர்மத்துக்கு வாங்கும். பாகவத தர்மத்தில் வரதுமே ரொம்ப சிம்பிள். ஏன்னா பகவான் அப்படிங்கிறது ஏவ சஜித்தே ஸ்வதேவ சித்தம். பகவான்கிறவர் நம்ம ஹிருதயத்தில் நம்ம கிட்ட இருக்கிறவர், சதையேவ இருக்கார். அவர் வந்து நம்ம கூப்பிட்டு தான் வரணுங்கிறது இல்லை, பகவானை கூப்பிட்டு தான் எங்கேருந்தோ வரணுங்கிறது இல்லை. சதையேவ சித்தம் ஐயா இருக்கார், ஹிருதயத்துமா இருக்கார். அவரை ஆராதிக்கிறது என்ன கஷ்டம், அவரை வந்து இது பண்ணுறது என்ன கஷ்டம், பூஜை பண்ணுறது என்ன கஷ்டம் நம்ம இதில் இருக்கிறவரை அப்படின்னு கேட்கணும். அதனால நீங்கள் வந்து பாகவத தர்மத்தில் திரும்பி வாங்கோ, இது மாதிரி போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும், அதனால வாங்கோ அப்படின்னு பாப்பம் சொன்னதும். அவன் கேட்குறா, நீ வந்து இப்படி ஒரு இரண்யகசிபுவோட பையனா பிறந்துட்டு, இரண்யகசிபுக்கு இப்படிப்பட்ட இரண்யகசிபு எப்படிப்பட்டவன், அவனுடைய பையனா பிறந்துட்டு நீ இப்படி இருக்கியே அப்படின்னு கேட்டதும் அப்போ சொல்கிறான், எங்கள் அம்மா இங்கே ஒரு விஷயம், அவள் அம்மாவை இவன் யாரெல்லாம் முன்னாடி கஷ்டப்படுத்திட்டு இருந்தானோ அவெல்லாம் கடத்தின்னு போயிட்டான். அந்த கடத்தின்னு போகும்போது நாரதர் அங்கே வந்து அவளை தடுத்து அதை அவனை கஷ்டப்படுத்தலை. யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவளை தான் நம்ம திரும்பி கஷ்டப்படுத்தணும். இது இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் ரொம்ப அழகான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்து மதத்தில் ரொம்ப இந்து மதத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவாஜி அதெல்லாம் சொன்னார், அவுரங்கசீப் சிவாஜியை பார்த்து அதை சொன்னான், சத்ருக்களோட மனைவியை மதிக்க தெரிஞ்சவன் அப்படின்னு. அது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்தியாவில் ஒரு அழகான விஷயம், யுத்தம்னு நடந்தாலே இந்தியாவில் நடக்கிற யுத்தங்கள்லாம் யுத்த பூமியில் நடக்கும். அந்த யுத்தத்துக்கு வந்தவங்கலாம் உள்ள இருக்கிற ஊரை ஆக்கிரமிக்க மாட்டான். உள்ள இருக்கிற ஒரு விவசாய பூமியையோ இதை வந்து மெகசனி சொல்றாங்க, நீ உள்ள வந்து இந்த உள்ள இருக்கிற அந்த கிருஷிகள், அந்த விவசாய பூமி, ஜனங்கள், சாதாரண ஜனங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அவள் போகும்போதே இவங்க அழைச்சிட்டு போகிறது, அந்த இதை அப்படியே அழைச்சிட்டு உடைக்கிறது, இதை எரிக்கிறது, அப்படியே அந்த லைப்ரரியெலாம் எரிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அழகாக என்ன யுத்தம்னு வந்து வரும், யுத்தம் அது வந்து சகஜம். அப்படி வந்தாலும் அந்த யுத்தம்ங்கிறது ராஜாவுக்கும் இந்த ராஜாவுக்கும் தான். அந்த சைன்யத்தையும் யார் வாலண்டியராக வந்து சேர்றாரோ அவள் தான் செய்திருக்காங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் செய்திகள் கிடையாது, எல்லாரையும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டான் சைனிகளாக சேரணும். வாஸ்தவமாக யாராவது செய்திகளாக சேரணும் வந்தாலும் செய்திகள். அதுலேயுமே யாரும் ஒரு மாதாவுக்கு பிறந்த, அதாவது ஒரு மாதாவுக்கு பிறந்த ஒரே பையனும் அந்த வம்சத்துக்கே ஒருத்தனாலும் அவனை சேர்த்துக்க மாட்டான், அவனே வாழ்க்கையிலாலும் சேர்த்துக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு தர்மங்கள்லாம் இருக்கிற ஒரு ஒரு கல்ச்சர் நான் தான் சொல்றேன். அப்படிப்பட்ட இருக்கிறதுனால பிரகலாதன் இந்த பிரகலாதனுடைய அம்மாவை ஒன்னா அவன் கஷ்டப்படுத்தலை, நீ அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாரதர் சொல்லி அழைச்சி கொடுத்தார். அழைச்சிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து பல விஷயங்களை சொல்லி கொடுத்தான். அவளுக்கு சொல்லி கொடுத்த பல விஷயங்கள் அவள் மறந்து போயிட்டா தனக்கு ஏறித்து அப்படின்னு சொல்லுவான். இதுலேருந்து இதுவே முக்கியமாக இந்த பெண்கள் கல்வி இங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம். சொல்லிக் கொடுத்தா அப்படியே எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஒரு இதிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறதும் இல்லை. பல பேர் இங்கே எனக்கு அது ரொம்ப வருத்தம், நமக்கே தெரியாது, நம்மளே அதுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணிடுவோம். அது இது மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிட்டுலாம் இங்கே பேசுகிறோம். ஆனால் வாஸ்தவமாக இந்தியாவிலையோ சனாதன சிரமத்திலையோ அப்படி இல்லைங்கிறது விஷயம். இந்த ஹிரண்யகசிபுவோட பத்னிக்கு பல விஷயங்கள் நாரதர் சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் பிரகலாதனுக்கு வந்துடும். இந்த பிரகலாதனுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதை தவிர அவன் என்னதோ பாகவதம், பல ஜன்மங்களாக பாகவதம். இப்படிப்பட்ட அந்த பிரகலாதனுடைய ஒரு மேலையும் அதுக்கு மேலையும் பாகவதமாக வரும். பிரகலாதனுடைய அடுத்த ஜன்மம் அது வந்து ஒரு நம்பிக்கை. இந்த
வார்க்கரி சம்பிரதாயமும் ஒன்று பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தில் வந்து ஒரு இது உண்டு. பிரகலாதனுடைய அவதாரம் தான் அங்கதனா, அங்கதனுடைய அவதாரம் உத்தவனா, உத்தவனுடைய அவதாரம் தான் நாமதேவன், நாமதேவனோட அவதாரம் தான் துகாரம் அப்படின்னு அடுத்த ஜென்மாக்கள்லையும் பாகவதனா பிறக்கக்கூடிய பாக்கியம் பிரகலாத் அப்படிப்பட்டவன். அதனால அப்படி இருக்கிறதுனால எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதுலேருந்து எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவள் எல்லாரையும் பாகவதமாகிட்டான். எல்லாரும் விதம் பண்ணுறான். அந்த இதில் இருக்கிறாங்க. அப்படி யாருக்கு முடியும்? அப்படி ஒரு தியாகம், அப்படிப்பட்ட ஒரு பாகவத கர்மம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தைரியம் இருந்தால் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை அதுதான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்தோம்னா நம்ம பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுலாம் கூட இல்லை. பிரச்சாரம் பண்ண இயற்கையாகவே அந்த ஒரு மார்க்கத்தில் நிறைய பேர் வருவார். ஆனால் நம்ம தீவிரமாக இருக்கணும். நம்ம தீவிரமாக இருக்கிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அப்படி அவன் தீவிரமாக இருக்கிறதுனால எல்லாருமே பாகவதம் ஆகிட்டான். எல்லாருமே பத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறத கேட்டால் தான் அவனுக்கு ரொம்ப இரண்டகசிப்பு ரொம்ப இதுவாகிடுச்சு. இது மாதிரி பாகவதம் ஆகிட்டா இவன் வந்து ஏதோ அவனா தானே அவனே சொன்னான் அப்படிங்கிறதோட போக இவனை விட்டது போக இவனை எல்லாரையுமே பாகவதம் ஆகிட்டானே அப்படின்னு இரண்டகசிப்பு ரொம்ப இது வதம் பண்ணாதான் சரியாகும். இது வந்து சிலதெல்லாம் வதம் பண்ணுறதுங்கிறதும் உண்டு, இதுலேயே வதம் பண்ணுறதுங்கிறதும் உண்டு, நிறையா உண்டு. அப்படி இருக்கிறதுனால வதம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டான் இரண்டகசிப்பு. வந்ததும் அவனை பாடசாலையிலேருந்து வர வச்சு அவனை வந்து எங்கே பார்த்து திரும்பி 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 விஷ்ணு விஷ்ணுங்கிறைய என்ன பலம் உண்டு, என்ன எதிர்க்கிற அளவுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்கணும். இப்போ இங்கே பிரகலாதன் சொல்கிற பதில் என்னன்னா, எந்த பலத்தினால நீங்கள் பலவான்னு உங்களை நினச்சிக்கிறீங்களோ அந்த பலம் தான் எனக்கு பலம். அது எப்படி அப்படின்னா, விஷ்ணு உள்ள இருக்கிறதுனால தான், விஷ்ணு அந்தர்யாமியாக இருக்கிறதுனால தான் எல்லா பலமும் கிளம்புறது, எல்லாமே கிளம்புறது. அதனால உங்களுக்கு எது பலமோ அதுதான் எனக்கும் பலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இவ்வளவு ஸ்தைரியம், இவ்வளவு தைரியம் இருக்கு, இவ்வளவு தியாகம் இருக்கு, இவ்வளவு இருந்தும் பலம் எது அப்படின்னு கேட்டதும் பகவானை காப்பான். இப்படி இருக்கணும். பகவானை பூர்ணமா பகவான் ஆசிரியச்சிருக்கணும். அப்படிப்பட்ட தியாகம் இருக்கணும், அப்படிப்பட்ட திருதி லட்சியம் இருக்கணும், அப்படிப்பட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியம் அதுதான் ஆசிரியம் சரணாகதி பண்ணாங்கிறதுக்கே அதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியம் கிடைச்சதுங்கிறதுக்கே மாறமாட்டாங்கிறது தான் அர்த்தம். நம்ம தான் சரணாகதியோட முடிவு. இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எது பலமோ அதுதான் பலம் அப்படின்னு இரண்டகசிப்பு ரொம்ப இதுவாயிடுச்சு. எங்க இருக்கார் விஷ்ணு? எங்க இருக்கார்? எனக்கு தெரியவே இல்லை விஷ்ணு எங்க இருக்கார். எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னா விஷ்ணு எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வவியாபியா இருக்கார் அப்படின்னதும் இரண்டகசிப்பு சர்வவியாபி அப்படிங்கிறது தான் பகவானுடைய லட்சணமே. சர்வவியாபி சர்வாந்தர்யாபிங்கிறது தான் பகவானுடைய லட்சணமே, முக்கியமான லட்சணம், பிரம்மத்தோட லட்சணம். இந்து மதத்தில் பகவானுடைய லட்சணம் சர்வவியாபி அப்படிங்கிறது. இரண்டகசிப்புக்கு அது பொறுக்கலை. சர்வவியாபின்னு சொல்ல முடியும் பகவானை அப்படின்னு. இந்த தூண் இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்விட்டு பேர். இப்போ இங்கே ஒரு தூண் இருக்கு, இந்த தூணில் பகவான் இருக்காரா அப்படின்னா இருக்காரு அப்படின்னா பகவான் இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லையே. எனக்கு தெரியுது, எனக்கு எது தெரியறதோ அதுதான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? அது உங்க தப்பு. எனக்கு தெரியறதுங்கிறது தான் எனக்கு இது, எனக்கு பிரமாணம் எனக்கு தெரியறதுங்கிறது தான். அதனால எனக்கு தெரியுது அப்படின்னா இவன் என்ன நினைச்சுட்டா தூண்ல இருக்கார் அப்படின்னு ஆனதும் தூண்ல இருக்கார் அப்படின்னு சொன்னதும் தூணை உடைச்சா தூண்லேருந்து வருவார். அது மாதிரி தான் புத்தி போகும் திருப்பி திருப்பி. இந்த விஷயம் முடியாது. தூண்ல இருக்காரா தூண்ல உள்ள உட்காந்துருக்கார், உடைச்சா வெளில வருவாருங்கிறது கிடையாது சர்வவியாபிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த தூணுமே பகவான் தான், அந்த தூண்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு பொடியும் பகவான் தான், சிமெண்ட்டும் பகவான் தான், எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிறது தான். அது புரியல எனக்கு. தூண்ல இருக்காரு அப்படின்னா தூணுக்குள்ள எங்கேயோ உள்ள உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அதை போய் என்னவோ பெரிய புத்திசாலி போய் குத்தினான். குத்தினதும் பகவான் அப்படின்னு இருக்காரு. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்க இப்ப உள்ளே தான் இருக்கார், உள்ள இல்லைன்னு இல்லை, உள்ளே இருக்கார், நினைச்சா ஒருவர் அப்படிங்கிறதுனால இவன் இவ்வளவு பெரிய இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால, இப்படிப்பட்ட ஒரு சத்தியம்னா என்னன்னா எது மாறாதோ தன்னுடைய ஒரு இதிலேயே எதனாலையும் மாறாமல் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோட என்ன நான் உயிர் போனால் போகட்டுமே, உயிர் போகட்டுமே என்ன அப்படின்னு இருக்கிறவா. இப்போ
குரு கோவிந்த் சிங்குங்கிறவர் அவருடைய பையன்கள் குழந்தைகள் இந்த குழந்தைங்களை போட்டு இதில் அடைச்சிட்டான். எதனால் அடைச்சான்னா, இந்துவாக தான் இருப்பேன், உயிர் போனாலும் கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உயிர் போகட்டுமே, நீ கழுத்தை போட்டு மூடினாலும் இந்துவாக தான் சாவேன், அது எந்த மாற்றமும் இருக்காது, அது மாதிரி இருக்கிறவன் பட்டாலும். அதனால அந்த ஒரு திருத்திய அந்த ஒரு அப்படிப்பட்ட தைரியம் இருக்கிறவன், பொதுவாக தைரியம் இருக்கிறவன் பகவான் ஆசிரியிக்க மாட்டான். அப்படிப்பட்ட பகவானையும் ஆசிரியிச்சு தைரியமும் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தியை பார்த்து பகவான் அதுக்காக அந்த அவதாரம், இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது உள்ளேருந்து வந்தார். என்ன சுமார் பண்ணுறதுக்காக வந்தார். உள்ளேருந்து வந்து அவனை பிடிச்சி ஒரு ரொம்ப சாதாரணமாக சுமார் பண்ணிட்டார். என்ன கட்சிக்கு ஒன்றும் இவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் பகவான் நினச்சா, பகவான் சண்டை போடணும்னு நினச்சா சண்டை போடுவார், முடிக்கணும்னு நினச்சா அங்குள்ள கிரேனை தான் பண்ணுவான். அங்குள்ள கிரேனை, அது அங்குள்ள கிரேனன்னு நாம சொன்னதுக்கு இங்கே தான் அர்த்தம். நகத்தினுடைய முடிவுனால கொண்டுடுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், நினச்சா சம்மாரம் பண்ணுவேன், அந்த ஒரு நகத்தோட முடியினால சம்மாரம் பண்ணிடுவேன் அப்படின்னா, அதுதான் இங்கே வந்து இரண்யகசிபுவை நகத்தோட முடியினால சம்ஹாரம் பண்ணிட்டாங்க. சம்ஹாரம் பண்ணி அவனுடைய அந்த குடல் அதை எடுத்து மாலையா போட்டுட்டான். ரொம்ப பயங்கரமான ஒரு கட்டம். ஆனால் ரொம்ப இந்த பயங்கரத்துக்கும் ஒரு சாந்தி உண்டு. இந்த ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ரசமாவதாரம் ரொம்ப பயங்கரமான ரொம்ப ரௌத்ரமான ஒரு ரசம். ஆனால் இந்த ரௌத்ர ரசத்துலையும் ஒரு சாந்தி உண்டு. ஏன்னா இந்த சாந்தி எப்படி தெரியறதுன்னா, பல சன்னியாசிகள் நரசிம்மரை தான் ஆசிரியிச்சிருக்காங்க. நிறைய சன்னியாசிகளை கவனிக்க முடியும். இந்த சன்னியாசிகள்லாம் வந்து ஆலமுடி பெரியவாள் ஒரு பெரிய சன்னியாசி, அவதூத சன்னியாசிகள். அவர் நரசிம்ம பெருமாளை தான் ஆசிரியிச்சிருக்காங்க. அது மாதிரி பல சன்னியாசிகள் ஆசிரியிச்சிருக்கிறதுனால அந்த ஒரு அதில் அந்த இருக்கிற ஒரு சாந்தி, அந்த ஒரு சாந்தரசம் தெரியுது. அப்படி பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணி காப்பாற்றினார் பிரகலாதனை. அப்புறம் பிரகலாதன் அந்த ரொம்ப உக்கரத்தில் இருக்கார் பகவான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பக்தன் குழந்தைய போட்டு கஷ்டப்படுத்துறான். எல்லாரையும் கஷ்டப்படுத்தினா, அவன் கஷ்டப்படுத்தினா, தெரியாதவெல்லாம் கஷ்டப்படுத்தினா, எல்லாம் தன்னுடைய குழந்தைகளையெல்லாம் கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு இவருக்கு ரொம்ப உக்கரத்தில் இருக்கு. இந்த உக்கரத்தை கொஞ்சம் சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு பல தேவதைகள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணான். அவர் சமாதானமாகவே ஆகலை, வேர்க்கர். அப்புறம் பிரம்மா பிரகலாதனை ஸ்தோத்திரம் பண்ணார். பிரகலாதனை வந்து பிரேரணை பண்ணார், உனக்காக அந்த அவதாரம் பார்த்து நீ தான் போகும் அப்படின்னதும் அங்கே பிரகலாதன் பண்ணுற ஸ்தோத்திரம் ரொம்ப விஸ்தாரமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பிரகலாதன் பண்ணி நீ பக்கத்தில் நிற்கிறான். என்னப்பா வரம் வேணும், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. இவன் என்ன வரம் கேட்டான்னா, வரம் கேட்கணும்னு எதனால் தோணுமோ அந்த அந்த ஒரு ஆசையை அழிச்சுக்கணும். இதுதான் காமானாம் திசம்பரோகா அப்படின்னு அவத்தஸ்து நேரம். உங்கள்கிட்ட மனசில் எந்த காமமும் வரக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு வரம் கொடுக்கும் அப்படின்னு வரம் கேட்டுட்டான். அவனுக்கு அந்த இப்படிப்பட்ட ஒரு இதுதான் அர்த்தம் தியாகங்கிறது காமிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் இருக்கிறவன் சாட்சாத் பகவான் இதில் வந்து நிற்கிறார். என்ன வரம் வேணுங்கிறார், எனக்கு வந்து இந்த வரமும் வரக்கூடாது, வேண்டாம். வரம் வந்து இதான் சொல்கிறார் விஷயத்தை. வரம் கேட்கறது இதை வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறது, அதுவும் எதையாவது ஒன்று பண்ணிட்டு, அது இன்னும் தப்பு. எதையாவது ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவில் போகிறது, கோவில் போய் இந்த பாலாபிஷேகம் பண்ணால் இந்த பலன் அப்படின்னு இருக்குது. அந்த விஷயம் எடுத்து அவருக்கு இல்லை. ஆனால் இப்போ நீ உன்னுடைய பார்வை எப்படி போகிறது பகவான்கிட்ட, இதில் என்ன பிரச்சனைனா, உன்னுடைய பார்வை எப்படி போகிறதுன்னா, இந்த பாலாபிஷேகம் பண்ணதுனால பகவானை கொடுக்கணும். நீ என்ன பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த பகவான் என்ன இதுவா, பகவான் அப்படியே கிடைக்காத விஷயம் பண்ண. அதனால் பிஸ்னஸ் ஆமாம். இதான் மணிக்கு எப்படி அது ஒரு வியாபாரம் தான். பணத்தை கொடுத்து இதை வாங்கிக்கிறது. நீ பிரார்த்தனை பண்ணுறது கூட தப்பு இல்லை. இல்லை எனக்கு அதை கொடுன்னு பிரார்த்தனை பகவான் பிரார்த்தனை பண்ணுறது கூட தப்பு இல்லை. ஏதோ இதை பண்ணிவிட்டு அதை கொடுக்குறது, இதை பண்ணினா அது கிடைக்கும், இதை பண்ணினா அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் இதுதான் நிந்திக்கிறார். நிந்திச்சுட்டு எந்த வரமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு இந்த உபாக்கியானம் முடியுது. நாளைக்கு மேலே கஜேந்திரா பார்க்கலாம். ஜீவனஸ்மரணம்